ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏடிஎல் அவேர்னஸ் அண்ட் சப்போர்ட் வெபினார். ரொம்ப நன்றி. நீங்க வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் நடக்கும்போது வெவ்வேறு காரணங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம இருந்ததுனால உங்களுக்காக தனியா ஒரு வெபினார் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் சிஓ ஆஃபீஸ்ல வந்து இந்த மாதிரி எங்க டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவு ஸ்கூல் அட்டன் பண்ணல, ஸோ நீங்க மறுபடியும் ஒரு வெபினார் நடத்தி வந்து எங்க ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணதுனால we are doing another webinar exclusively for the people who are registered, but அது unfortunately அன்னைக்கு வந்து எங்களால் அட்டன் பண்ண முடியல. வெவ்வேறு இஷ்யூஸ் இருக்கலாம், ஒருத்தருக்கும் சிலருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட வந்து நீங்க இந்த வெபினார் அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே நன்றி. ஆல் த ஹெச்எம்ஸ் அண்ட் ஏடிஎல் இன்சார்ஜஸ், பிஜிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த வெபினார் யார் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து 2 டிபார்ட்மெண்ட், ஒன்னு இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடிஐ, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இனோவேஷன் இன்ஸ்டிடியூட். ஸோ இவங்க வந்து இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி கீழே எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்க. அண்ட் அதர் இஸ் பள்ளிக்கல்வித்துறை, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இடிஐ தமிழ்ல பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம். ஸோ இந்த 2 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்துதான் இந்த வெபினாரை ஆர்கனைஸ் பண்றாங்க. இதுக்கு we have 5 different technical partners, 7 different teams. So யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Infinite Engineers, that is my startup. I am Arvind from Infinite Engineers. We have Thinkin Lab from Vellore, Aginav from Tiruchi, Asima Global Technologies from Vellore again, Chennai also, Indro Labs from Chennai. So we are the technical partners for providing health awareness and support to all the selected schools of Atal Tinkering Lab. A short introduction about EDI. இந்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு கழகம் வந்து என்ன பண்றாங்க, யாருன்ற டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ 2001ல இருந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் கீழே இடிஐ இஸ் தேர் இன் தமிழ்நாடு. இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அபெக்ஸ் ஆர்கனைசேஷன் நோடல் ஏஜென்சி வந்து இடிஐ தான். And they have released something called innovation policy. Innovation-னா இப்படிதான் இருக்கணும், இதுதான் innovation சொல்லிட்டு they have released a policy also. ஒரு ஐடியாவோட ஒருத்தங்க வரும்போது அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்து ஃபண்டிங் ஹெல்ப் பண்ணி ஒரு ப்ராடக்டோ ஒரு பிசினஸோ ரன் பண்றதுக்கு இடிஐ எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அண்ட் இடிஐ ரன்ஸ் லாட் ஆஃப் ப்ரோக்ராம் வித் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஸோ காலேஜஸ்ல நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கூல் லெவல்லையும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இடிஐ சைன்ட் an MOU with ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த MOU சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிஃபோர் கோயிங் இன் டு தட் we have Deputy Director Shivashankar sir, thanks a lot sir, and we have technical partners Arvind from Infinite Engineers, that is myself, Niyamat from Thinkin Lab, Satyan, AIM Mentor of Change, Balaji from Asima Technologies, Raju is with us. Raju will be taking the first half of the session. AIM Mentor of Change again, Subramanian from Agina, Vishal from Indro Labs, and welcome all the HMs and ATL in charges for taking part in this event. Thank you Nagarajan IAS sir, former Madurai collector, director of EDIITN, for motivating us to push throughout the limits. And in the MOU, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட EDI MOU சைன் பண்ணதுக்கு அப்புறம் it planned an event called தமிழ்நாடு இளம் இன்னோவேட்டர்ஸ் சேலஞ்ச். உங்கள சில ஸ்கூல்ஸ் கூட இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஈவெண்ட்ல என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 லெவல்ல இந்த ஈவெண்ட் நடந்தது. நார்மலா ஒரு காம்படிஷன் போகும்போது ஏதாவது ப்ராடக்ட்டோ ஒரு ப்ராஜெக்ட்டோ செஞ்சு கொண்டு தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு பிரைசஸ் அவார்ட்ஸ் கிடைக்கும். பட் இதுல வந்து நீங்க எதுவுமே செஞ்சு கொண்டு வருவானா, நீங்க வந்து டைரக்டா இங்க வாங்க, ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஆன் ஸ்பாட் சேலஞ்சஸும் மெட்டீரியல்ஸும் கொடுப்போம். அதை வச்சு பசங்க எப்படி சால்வ் பண்றாங்க, எப்படி வந்து அவங்களோட டீம் ஒர்க், 21st century ஸ்கில்ஸ் எப்படி எக்ஸிபிட் பண்றாங்கன்றதை வச்சு அடுத்தடுத்த லெவல் கொண்டு போயிருக்கோம். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது டீச்சர்ஸ்க்கு. இங்க இருக்கிற போட்டோ பாத்தீங்கன்னா, மேல இருக்கிறது வந்து சேலம் ஃபோர்ட் ஸ்கூல்ல நடந்த ஒரு ஈவெண்ட். இது வந்து லெவல் 2 நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாரும் சேர்ந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருந்தோம். அந்த செல் மெம்பர்ஸ், அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப் செல்க்கு காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸா பிரிஞ்சு அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஈவெண்ட்டை நடத்தினாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ். இதுல நியர்லி 1500 ஸ்டூடெண்ட்ஸ், நியர்லி 500 டீச்சர்ஸ் ஃப்ரம் 500 டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை விட டீச்சர்ஸ் ரொம்பவே ஆர்வமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா மதுரையில அடுத்த லெவல் நடந்தது. அதாவது ஒரு 4 day ரெசிடென்ஷியல் கேம்ப் மதுரை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. அதுல ஒரு 4 day ரெசிடென்ஷியல் கேம்ப் நடந்தது. அந்த கேம்ப்ல ஒரு நாளும் ஒரு விதமான ஐடியாஸை எப்படி வந்து பசங்க வந்து ப்ராடக்டா கொண்டு வரலாம், சர்வீஸா கொண்டு வரலாம்,
அப்படின்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டு கடைசி நாள்ல அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க அவங்க ஐடியாவை ஒரு ப்ராடக்டா. அதுல இருந்து ஸ்டேட் லெவலுக்கு செலக்ட் பண்ணிருந்தோம். பட் ஸ்டேட் லெவல் ஃபைனல்ஸ் மட்டும் இன்னும் நடக்கல. ஏன் பாத்தீங்கன்னா அந்த லாக்டவுன்னால. ட்ரைங் டு டூ தட் as soon as possible. ஓகே, திஸ் இஸ் அபவுட் EDIA. இப்போ என்னோட ஸ்டார்ட் அப் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸ் 2013ல நாங்க ஃபைனல் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் எடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. ரொம்ப ஒரு சின்ன கேள்வியில ஆரம்பிச்சது. ஏன் எல்லாரும் மார்க்ஸ்க்காக மட்டுமே படிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக யாரும் ஏன் படிக்கிறது இல்ல, ஏன் எல்லாரும் இன்ஜினியரிங் ஏன் போறாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷனா ஆரம்பிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசின ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நியர்லி 500+ ஸ்கூல்ஸ்ல இப்போ we are working. கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்ஸ், இங்க இந்தியால, சிங்கப்பூர்ல, ஜிம்பாப்வேல we are working in many places. ஸோ அதுல ஒரு மேஜர் லைனப் வந்து டெக்ஸ்டர் பாக்ஸ், டெக்ஸ்டர் கிளாஸ் ரூம், டெக்ஸ்டர் ஜோன் எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். இது எங்களோட ஒரு அடல் டிங்கரிங் லேப். ஸோ நாங்கள் செட்டப் பண்ண ஒரு அடல் டிங்கரிங் லேப். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் படித்த ஸ்கூல்ல நாங்கள் வேலையை செட்டப் பண்ண ஒரு லேப். ஸோ பர்சனலி ஐ எம் வெரி கனெக்டட் டு திஸ் ஸ்பேஸ். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இமேஜ்ல லாஸ்ட்ல வந்து ரெட் கலர்ல பாக்ஸஸ் அடிக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த ஹாஃப் வாஸ் மை ஓல்டு கிளாஸ் ரூம். நான் 10th படிச்ச போது இருந்த கிளாஸ் ரூம். அதை வந்து இன்னொரு ரூம் கூட கம்பைன் பண்ணி தான் இந்த அடல் லேப் செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லேப்ஸ்க்கு நாங்க செட்டப் பண்ற அடல் டிங்கரிங் லேப்ஸ்க்கு இந்த பிராண்ட் நேம் வந்து IE Tinker Labs அப்படின்ற நேம்ல we are doing it. So if you want, you can check out the website ietinkerlabs.com. And then Science on Stage, ஒரு மேடை நாடகத்துல ஒரு தியேட்டர் பிளேல you are adding science மெகா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒரு தியேட்டர் பிளேல ஆட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் Science on Stage. This we are doing in IIT Madras many times. IIT Madrasல frequently we will be doing it. இப்போ லாக்டவுனால பண்ணாம இருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் ஹோஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் சயின்ஸ் டோர்னமெண்ட். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல அகைன் 21st century ஸ்கில்ஸை பசங்க வந்து எப்படி லைஃப்க்கு தேவைப்படுது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இந்த டோர்னமெண்ட்ல ஆன் ஸ்பாட் சேலஞ்சஸ், ஸ்டெம் சேலஞ்சஸ், குரூப் சேலஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் பேஸ்டா வந்து அவங்க சால்வ் பண்ணுவாங்க. அதுல அவங்க எக்ஸிபிட் பண்ற ஸ்கில்ஸ் வச்சு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி they will promote to the next level. அடுத்தது இந்த நான்சென்ஸ் கேம்ப். இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் சம்மர் கேம்ப். there are no boundaries, not everything has to make sense அப்படின்ற ஒரு லைன்ல ஸ்டார்ட் பண்ணது இந்த நான்சென்ஸ் கேம்ப். So that's all about Infinite Engineers. If you want to know more, you can get in touch with us. Raju, you can introduce yourself. Thank you, Arvind. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மை செல்ஃப் ராஜு, ஐம் எய்மில் வந்து மென்டர் ஆஃப் சேஞ்சாக ரெஜிஸ்டர் பண்ணி அரௌண்ட் ஒரு 10 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மை கரியர் ஐம் ப்ராடக்ட் டெவலப்பர், ஸ்டெம் சயின்ஸ் கிட் ப்ராடக்ட் டெவலப்பர். ஸோ எப்படி இந்த ஸ்டெம் சயின்ஸ் கிட் ப்ராடக்ட் டெவலப்பருக்கு அந்த ஸ்ட்ரீம்குள்ளே வந்தேன்னா, ஆஃப்டர் என்னோட காலேஜ் செகண்ட் இயர்லேயே ஐ திங்க் தட் ஓகே, இந்த நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஐ ஸ்டார்டட் மை கரியர். என்னோட காலேஜ் செகண்ட் இயர்லேயே ஒர்க்கிங் ஆன் வித் NGOs, பூமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஐ ஸ்டார்டட். அங்கே வந்து ஐ டெவலப்ட் ஸ்டெம் கிட். அங்கே ஒரு சிம்பிள் திங்ஸை வச்சு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி ஒரு சயின்ஸை வந்து மேத்தமெட்டிக்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அங்கே ஐ ஸ்டார்டட். ஸோ அங்கே காலேஜ்லேயே ஒரு 3 years அங்கே ஒர்க் பண்ணேன், various roles la. Then I after various companies I joined LMS Foundation, Infinite Engineers. So adalime same what I did in that initially, but inga வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்ல வந்து என்னென்ன விஷயம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைம், அந்த டைம் மேனேஜ்மெண்ட், பசங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எந்த டைமுக்குள்ள முடிப்பாங்க. இன்னொன்று வந்து based on the 21st century skills, so thinking creativity skills, இந்த மாதிரி ஒரு சில ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணலாம். So far இந்த விஷயம்லாம் I just worked on the Dexter Box and Infinite Engineers, and in after working with Infinite Engineers in a Atal training program, so I worked with for the past 10 months in a ATL curriculum. ஸோ இந்த ATL கரிக்குலத்தில் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னா, இந்த கரிக்குலத்தை வந்து இட்ஸ்
ரொம்ப பெரிய வாஸ்ட் சிலபஸ். ஸோ இது எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போறது, இது எந்த ஃபேஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ அப்படிங்கிறது தான் பேசிக் ப்ராப்ளம். தென் இந்த ஏடிஎல் கரிக்குலத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம எந்த சப்போர்ட்ல என்ன விஷயத்தை நம்ம எப்படி டீச் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி தே ஃபேஸ்டு நிறைய வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இன் ஏடிஎல் கரிக்குலம். So I started working on in this ATL curriculum for the past 10 months. That's all about me. Thank you, Raju. So I'll quickly tell you in the next or 1 hour, 1.5 hours நம்ம வந்து என்னெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. உங்க ஸ்கிரீன்ல வந்து ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த கேள்வியை புரிஞ்சுட்டு அதுக்கான பதில் சொல்லிடுங்க. நியர்லி ஒரு 40-50 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கீங்க. உங்க ஸ்கிரீன்ல ஒரு கேள்வி வரும். உங்க ஸ்கூல் இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? லேப் இனாகிரேட்டட் அண்ட் ரன்னிங், வெயிட்டிங் ஃபார் ஃபண்ட், டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங், நீட் ஹெல்ப் இன் ப்ராசஸ். இதுல எந்த ஸ்டேஜ்ல உங்க ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் செலக்ட் தட் ஆப்ஷன். அதை வச்சு எவ்வளவு பேர் இருக்கீங்க, எந்த செக்ஷன் ஆஃப் த செஷன் வந்து நாங்க நிறைய சொல்லணும் கம்மியா சொல்லணும் அப்படின்றது we can decide. ஸோ உங்க ஸ்கிரீன்ல அந்த ஒரு கேள்வி வரும், வாட் ஸ்டேஜ் ஆர் யூ இன். அதுல 4 ஆப்ஷன்ல உங்க ஸ்கூலுக்கு எது கரெக்டான ஆப்ஷன் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. so that we can go accordingly. Almost 50% answer பண்ணிட்டீங்க. I'll wait another 1 minute for others to answer. உங்க ஸ்கூல்ல ஆல்ரெடி லேப் இனாகிரேட் பண்ணிட்டீங்க ஆர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி லேப் இனாகிரேட் பண்ண ரெடியா இருக்கு அப்படின்னா லேப் இனாகிரேட்டட் அண்ட் ரன்னிங் அப்படின்னு போடுங்க. இல்ல சார் நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அமைச்சிட்டோம், இன்னும் எங்களுக்கு ஃபண்டிங் வரல அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் ஃபண்ட்னு போடுங்க. டாக்குமெண்ட்ல எங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு, நாங்கள் அமைச்சதா இன்னும் அப்ரூவ் ஆகல ஆர் எங்களுக்கு 2 அப்ரூவல் இன்னும் முடியல அப்படின்னு சொல்றவங்க டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங். இல்ல சார் எங்களுக்கு வந்து எங்கேயோ நடுவில் ஸ்டக் ஆயிருக்கு, எங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீட் ஹெல்ப் இன் ப்ராசஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஸோ வெயிட் ஃபார் another 30 seconds. ஸோ குவிக்கா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்ட். Okay, I'm going to end the poll now. Last 10 seconds. சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க. 5 4 3 2 1. ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஸ்கூல்ஸ் வந்து வெயிட்டிங் ஃபார் ஃபண்ட் அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஷேர் த ரிசல்ட்ஸ். ஸோ நியர்லி 50% ஆஃப் த ஆன்சர்ட் பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஃபண்டிங். ஒரு சிலர் லேப் இனாகிரேட்டட்ல இருக்கீங்க, டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங், நீட் ஹெல்ப். ஷூர், டன். So you can get in touch with us when you need help. And இங்க Zoomல Q&A அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் அட்டெண்டிங்களை பத்தி இருந்தாலும் ப்ளீஸ் put it in the Q&A so that we can answer it then and there. Raji, you can introduce the today's topics and take over. அரவிந்த், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாமா? Okay. Is it visible, Arvind? Hello, Arvind, are you there? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த நெக்ஸ்ட் இந்த 1.5 hours நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத வந்து
பார்த்துல இந்த மீட்டிங்கோட அஜெண்டா என்னன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அடல் டிங்கரிங் லேபோட ஒரு சின்ன இன்ட்ரோ பார்ப்போம். தென் அதுக்கப்புறமா இந்த அடல் டிங்கரிங் லேபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ அந்த ப்ராசஸ் இருக்கு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் என்னென்ன டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, ஸோ அந்த ப்ராசஸ். தென் அந்த டாக்குமெண்டேஷனில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். தென் பிஎஃப்எம்எஸ் பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் போர்ட்டலில் நமக்கு வரப்போகிற ஃபண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ண டேட்டாவை எப்படி நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். தென் வந்து நமக்கு வரப்போகிற ஃபண்டை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணணும். தென் ஜெம் போர்ட்டல், நம்மளோட மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம ஜெம் போர்ட்டலில் தான் மெட்டீரியல் வாங்குவோம், பேக்கேஜஸ் எல்லாமே. ஸோ அந்த ஜெம் போர்ட்டலில் எப்படி மெட்டீரியல் பேக்கேஜ் நம்ம வாங்கணும். தென் வந்து நமக்கு இருக்க ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம குவெரி மூலமா எப்படி நம்ம சால்வ் பண்ணிப்போம் இன் கஸ்டமர் கேர்னு சொல்லிட்டு எய்ம் வெப்சைட்ல ஒரு பார்ட் இருக்கு. இதில் எக்ஸ்பிளைன் யூ இன் டீடைல். தென் வெண்டார் செலெக்ஷன், நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஆர் இன் ஃபண்டு வெயிட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்து வெண்டார் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், அந்த ப்ராசஸ். தென் நம்ம காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் இஷ்யூஸ். தென் 2வது வருஷம் ஃபண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணணும். இம்பார்ட்டண்டா நம்ம லாகின் கிரெடென்ஷியல்ஸும் வெப்சைட்ஸும் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் ஃபைனலா உங்களோட கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அடல் டிங்கரிங் லேபோட ஒரு பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். ஸோ 2015 and 2016ல பிஜேபி கவர்மெண்ட் பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒரு திங்க நித்தி ஆயோக்கும் சேஞ்ச் பண்றாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ரீம் கால் அடல் இனோவேஷன் மிஷன் எய்ம் சொல்லுவோம். ஸோ அதுல வந்து அடல் டிங்கரிங் லேப், அடல் இன்குபேஷன் சென்டர், அடல் நியூ இந்தியா சேலஞ்ச், அடல் கம்யூனிட்டி இன்குபேஷன் சென்டர். ஸோ இதில் இன்குபேஷன் சென்டர் வந்து ஃபார் காலேஜஸ், அடல் நியூ இந்தியா சேலஞ்சஸ் ஃபார் what happened recently, various challenges run by AIM. Then Atal Community Incubation Center means it's a ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல வந்து ஒரு சென்டர் மாதிரி பில்ட் பண்ணி அந்த இன்குபேஷன் சென்டரை வந்து ஒரு இனோவேஷன் திங்க்கு யூஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி திங்க். ஸோ இதில் அடல் டிங்கரிங் லேப் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த அடல் டிங்கரிங் லேபை யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, எய்தர் அந்த ஹை ஸ்கூல் இல்லை ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்கணும், எய்தர் அவங்க ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எய்டராக இருக்கலாம். பட் அவங்க ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்கணும். 2 விஷயம் தான் மெஜாரிட்டி. என்னன்னா வந்து அவங்க ஸ்கூல்ல இருந்து லாஸ்ட் 3 years 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகி வெளியில வந்திருக்கணும். அது ஃபர்ஸ்ட் திங். 2வது திங் வந்து அவங்க ஸ்கூல்ல ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கிளாஸ் ரூம் இருக்கணும். எய்தர் அது 2 அல்லது 3 கிளாஸ் ரூம் கம்பைன் பண்ணி கூட 1500 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கலாம். பட் அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் கிளாஸ் ரூம் இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான் எய்ம்ல இருந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு எலிஜிபிளா இருக்குது, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா இருக்குது. ஸோ 2வது இது எப்படி நம்ம அப்ளை பண்ணோம்னா, நார்மல் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் மாதிரி தான். aim.gov.inல போயிட்டு நம்மளோட ஸ்கூலோட பேசிக் டீடைல்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் டீடைல்ஸ், மார்க் டீடைல்ஸ், தென் மென்டார்ஸ், ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணி நம்மளோட ஸ்கூலை அப்ளிகேஷனை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்க பார்க்குற இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 2016, 2017, 18 and 19ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த லிஸ்ட், அதாவது எய்ம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்ல வந்து இவ்வளோ ஸ்கூல்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கு அடல் டிங்கரிங் லேபுக்கு. ஸோ நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க, செகண்ட் லெவல் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 1455 அடல் டிங்கரிங் லேப் ஸ்கூல் செலக்ட் ஆயிருக்கு. அதுல 789 கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இந்த அடல் டிங்கரிங் லேபுக்காக செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா, 2வது நம்ம ஒரு இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற ஃபர்ஸ்ட் 6 டாக்குமெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கானது. 7வது டாக்குமெண்ட் வந்து ஒன்லி ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் பாஸ்புக் காப்பி, 2வது பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டர், 3வது லேப் லேஅவுட் டயக்ராம், 4வது MOA மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட், 5வது ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், 6வது பேன் கார்டு இல்லைன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட், 7வது வந்து பாண்ட் ஃபார்ம். இது வந்து ஒன்லி ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, ஸோ நம்ம இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு இயருக்குமே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 2016, 2017க்கு வந்து ஒவ்வொரு இயருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட லாகின் லிங்க்ஸ் இருக்கு. ஸோ அந்த லிங்க்ல போய் தான் நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து
அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த லிங்க் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பேசிக் ப்ரொசீஜர் நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் Q&A அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து உங்களோட கொஷின்ஸை வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வரைக்கும் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். ஏன்னா நிறைய பேர் செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ் எல்லாரும் தான் இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கேள்விகள் இருக்க வாய்ப்பு கம்மி தான். சப்போஸ் கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த 7 டாக்குமெண்ட்ல 6 டாக்குமெண்ட் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் காமன், அந்த 7வது டாக்குமெண்ட் மட்டும் பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். சப்போஸ் அது சம்பந்தமா உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் Q&A அப்படின்ற ஆப்ஷன்ல உங்க கேள்விகள் போடுங்க. அண்ட் சில பேர் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்க நேம், டெசிக்னேஷன், ஸ்கூல் நேம் வித் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து சாட்ல போட்டுருங்க. ஸோ தட் வி கேன் மார்க் த அட்டெண்டன்ஸ். மறக்காம போட்டுருங்க, அப்பதான் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண முடியும். இது வரைக்கும் எங்களுக்கு கிளியர். எங்களுக்கு இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட்லயும் காமனான மிஸ்டேக்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்க சாட்ல எஸ்ன்னு போடுங்க. இந்த இத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் ஃபார்மேட், இல்ல என்ன காமன் மிஸ்டேக்ஸ் அப்படின்றத எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க சாட்ல எஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. so that we can explain that. Okay, thank you Arun Kumar sir, thank you Shanti Vijay ma'am, thank you Armugam sir. Okay, so we'll explain it really short. From fast away solirla Raju, so that we can concentrate on the second half more. ஒரு டாக்குமெண்ட்ல காமனா இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் மட்டும் இப்ப நாங்க சொல்லிடுறோம். அது சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க எப்ப வேணாலும் Q&Aல உங்க கேள்விகளை டைப் பண்ணலாம். அது முடிச்ச உடனே ராஜு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே we'll answer the questions. Thank you. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் டாக்குமெண்ட்ல நம்ம மேஜர் என்ன ரிஜெக்ஷன்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த பேங்க் பாஸ்புக்ல வந்து நம்மளோட ஸ்கூல் நேம் வந்து ஃபுல் ஃபார்ம்ல நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு வந்து GHSS அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல என்டர் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரிஜெக்ட் ஆயிரும் அந்த டாக்குமெண்ட். ஸோ தென் வந்து ஃபைனலா வந்து அந்த ATL கிராண்ட் அப்படிங்கிற அந்த லெட்டருமே வந்து ஃபைனலா நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கணும் கரெக்டா. ரெண்டாவது நம்ம போட்டோ காப்பி அந்த ஸ்கேன் பண்ற காப்பியில வந்து பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் ரொம்ப கிளியரா இருக்கணும், பேங்க் மேனேஜரோட சைன் அண்ட் சீல் ரொம்ப கிளியரா இருக்கணும். தென் கண்டிப்பா அந்த பேங்க் பாஸ்புக்ல அந்த ஸ்கூலோட HM பிரின்சிபாலோட போட்டோ கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவது பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து இந்த லெட்டர் வந்து ஸ்கூலோட லெட்டர் பேட்ல நம்ம பிரிண்ட் எடுக்கணும். நிறைய ஸ்கூல்ஸ்க்கு லெட்டர் பேட் இல்லைன்னா அவங்க ஒரு A4 ஷீட்ல வந்து டாப்ல வந்து அவங்களோட ஸ்கூல் நேம், அவங்களோட அட்ரஸ் டைப் பண்ணிட்டு அதையே நீங்க லெட்டர் பேடா யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபார் அதுல வந்து நீங்க உங்களோட ஸ்கூல்ல இருக்க அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் வந்து எந்த டேட்ல இருந்து அவைலபிள் அப்படிங்கறத பிரின்சிபால் வந்து அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் வித் அவங்களோட சைன் டேட்டோட. தென் லேபோட லேஅவுட் டயக்ராம். ஸோ இதுல வந்து நம்ம ஸ்கூலோட ப்ளூ பிரிண்ட் டயக்ராமோ இல்ல வந்து ஆர்கிடெக்ட் டயக்ராமோ நம்ம சப்மிட் பண்ண தேவையில்லை. ஒரு சிம்பிள் ஒரு A4 ஷீட்ல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று மேக் பண்ணிக்கிட்டு, இமேஜின் அந்த பாக்ஸ் வந்து அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட் ரூம் மாதிரி. ஸோ அதோட லென்த் எவ்வளோ, அதோட வித் எவ்வளோ, தென் அதோட டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு சொல்லிட்டு இன் ஸ்கொயர் ஃபீட்ல மெஷர் பண்ணி எழுதணும். தென் அந்த பாக்ஸ்ல வந்து எந்த இடத்துல டோர் இருக்கு, எந்தெந்த இடத்துல விண்டோஸ், என்ட்ரன்ஸ், எக்ஸிட் மென்ஷன் பண்ணணும். தென் அது அந்த டாக்குமெண்ட்லயுமே வந்து ஸ்கூல் நேம், பிரின்சிபாலோட சைன், சீல், ஸோ அதோட ஸ்கூல் சீலுமே கண்டிப்பா அதில் இருக்கணும். தென் MOAல வந்து மேஜரா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, நார்மல் HMs அண்ட் பிரின்சிபால்ஸ் வந்து கிரீன் இங்க்ல சைன் பண்ணுவாங்க. பட் இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ளூ இங்க்ல தான் சைன் பண்ணணும் வித் அந்த பிரின்சிபால் HMோட சீல் இருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த டாக்குமெண்ட் எடிட் பண்ணும்போது ஸ்கூல் நேம் வந்து மிஸ்டேக்கா ஒரு சில இடத்துல வந்து என்டர் பண்ணுவோம், இல்லைன்னா என்டர் பண்ண மறந்துடுவோம். அந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். டாக்குமெண்ட்ல நம்மளோட ஸ்கூல் நேம் கரெக்டா இருக்கணும் எடிட் பண்ணும்போது. தென் வந்து இது பேன் கார்டு ஆர் டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் சர்டிபிகேட். ஸோ இதுல வந்து ஸ்கூலுக்கு பேன் கார்டு இருந்தா பேன் கார்டு கொடுக்கலாம். இதுல பிரின்சிபால் HMோட பேன் கார்டு வந்து கொடுக்க கூடாது. எதிரா அந்த ஸ்கூல் வந்து ஒரு ட்ரஸ்டா சொசைட்டி கீழே ரன் ஆகுதுன்னா அந்த சொசைட்டி ட்ரஸ்டோட பேன் கார்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்கேன் பண்ண பேன் கார்டு வந்து ரொம்ப கிளியரா விசிபிளா இருக்கான்னு பாத்துக்கோங்க, அந்த பேன் நம்பர் எல்லாமே. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து இந்த பேன் கார்டு இந்த விஷயம்லாம் இருக்காது.
ஸோ அவங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று சப்மிட் பண்ணணும். நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், எங்களுக்கு வந்து இந்த பேன் கார்டு இந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலோட லெட்டர் பேட்ல பிரிண்ட் எடுத்து அவங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட். ஸோ இந்த பாண்ட் ஃபார்ம் வந்து ஒன்லி ஃபார் பிரைவேட் ஸ்கூல். ஸோ இதுல வந்து மேஜரா வந்து பிரின்சிபாலோட சைன் அண்ட் சீல் கண்டிப்பா இருக்கணும். தென் இதுல யாரும் ட்ரஸ்டி வந்து இன்க்ளூட் ஆறாங்கன்னா அவங்களோட நேம், சைன் அண்ட் சீல் கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து கண்டிப்பா 10 or 20 rupees பாண்ட் பேப்பர்ல இருக்கணும். ரெண்டாவது மூணாவது பேஜஸ் வந்து நம்ம A4 ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2016ல தான் சாரி 6038 லிஸ்ட்னு சொல்லிட்டு லாஸ்டா அந்த லிஸ்ட் 2019ல. ஸோ அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து தான் வந்து இந்த பாண்ட் டாக்குமெண்ட் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அந்த டாக்குமெண்ட்ல வந்து சாங்ஷன் நம்பர் அண்ட் டேட் சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து எம்டியாவே விட்டுற சொல்லிட்டாங்க, அதை நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அதை மட்டும் நம்ம எம்டியா விட்டுறோம், என்டர் பண்ண தேவையில்லை. ஓகே, சோ ஃபார் உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா Q&A ஆப்ஷன்ல வந்து நீங்க உங்களோட கொஸ்டின்ஸை வந்து போஸ்ட் பண்ணலாம். There are some questions. Every year we have to attach this document ஆன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணுவீங்க. எவ்ரி இயர் வந்து நீங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுன்றதை நாங்கள் லாஸ்ட்ல சொல்றோம். செகண்ட் இயர் ஃபண்டுக்கு, தேர்ட் இயர் ஃபண்டுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது லாஸ்ட்ல நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம். How can we know that whether the application reached or not? ஓகே, நீங்க வந்து இப்போ ராஜு உங்களுக்கு லிஸ்ட் சொல்லியிருந்தாரு இல்லையா, நீங்க எந்த லிஸ்ட்ல செலக்ட் ஆனீங்களோ அந்த லிஸ்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு லாகின் லிங்க் இருக்கும். அதுல போய் தான் நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க. அதே இதுல லாகின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது நீங்க பார்க்கலாம். சப்போஸ் அப்ரூவ் ஆகல அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிருக்கும். நீங்க அந்த என்ன மாத்த சொல்லிருக்காங்களோ அதை மாத்திட்டு மறுபடியும் அப்ளை பண்ணலாம், மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். நீங்க ஒன்ஸ் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் எத்தனை வாட்டி வேணாலும் அப்லோட் பண்ணலாம். நீங்க ரிஜெக்டட் மெயில் வந்த உடனே அவ்வளவுதான் நாங்க ரிஜெக்டட், இதுக்கப்புறம் நாங்க பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ரிஜெக்டட் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, அதை சரி பண்ணி நம்ம திருப்பி அனுப்புறோம் அப்படின்றது தான் மீனிங். அண்ட் இந்த டாக்குமெண்ட் நம்ம ஆன்லைன்ல அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் டெல்லிக்கு போஸ்ட் அனுப்ப சொல்லுவாங்க. அந்த போஸ்ட் அனுப்புறது வந்து நீங்க வந்து போஸ்ட்ல ட்ராக்கிங் இருக்கும், டெல்லிக்கு ரீச் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி there will be option call with acknowledgement. அதாவது ரீச் ஆனா உங்களுக்கு ஒரு இன்லேண்ட் போஸ்டோ இல்ல கார்டோ வரும், இந்த மாதிரி ரீச் ஆயிடுச்சு இவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு ஆப்ட் பண்ணி நீங்க அனுப்பியிருக்கணும். சப்போஸ் அப்படி அனுப்பலன்னா அட்லீஸ்ட் ட்ராக்கிங் ஐடி வச்சு எப்போ ரீச் ஆயிருக்கான்னு ட்ராக் பண்ணிட்டு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் அதுதான் நமக்கு வந்து நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்றதுக்கான ரெக்கார்ட். சில ஸ்கூல்ஸுக்கு ஏற்கனவே அனுப்பிட்டோம் எங்களை மறுபடியும் அனுப்ப சொல்றாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரம் அப்படி ஆகும், நீங்க மறுபடியும் 2வது வாட்டி அனுப்புற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதுவும் நடக்கும். ஸோ how can I send monthly report? Monthly report ATL dashboardல நீங்க சென்ட் பண்றீங்க. ATL dashboard பத்தி we'll explain at the end of the last before சொல்றோம். அந்த dashboard பத்தி டீடைலாவே சொல்றோம். இப்போதைக்கு dashboard is not working. சைட் மெயின்டெனன்ஸ்ல வந்து அக்டோபர் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. இன்னும் சைட் மெயின்டெனன்ஸ் முடியல. முடிஞ்ச உடனே அவங்களே உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம். ஃபண்ட் ரிசீவ் பண்றது பத்தி நிறைய क्वेश्चंस இருக்குன்னு நம்புறோம். இன்னும் 2-3 டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அதை வந்து ரிவீல் பண்றோம். என்ன டைம்ல உங்களுக்கு ஃபண்ட் ரிசீவ் ஆகும், என்ன ரீசன்னால உங்களுக்கு டிலே இருக்கு அப்படின்றது we'll explain. அவ்வளவுதான் क्वेश्चंஸ் நினைக்கிறேன். Yes, that's it. You can continue, Raju. Okay, thank you very much. So next வந்து PFMS, Public Finance Management Systemல எப்படி வந்து நமக்கு ஏஜென்சி முன்னாடி ஒரு 2017ல வந்து PFMSல வந்து ஏஜென்சி நம்மளாவே கிரியேட் பண்ணணும். பட் இப்போ 6038 லிஸ்ட் நம்ம கடைசி லிஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து எய்மே வந்து ஏஜென்சி நாங்களே கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோஃபா நம்ம சென்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ரூவ் ஆகி நம்மளோட கொரியர் நம்ம போஸ்ட்ல நம்ம கொரியர் அனுப்பிச்சு நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம செலக்ட் பண்றதுன்னா, ஒண்ணு வந்து அரவிந்த் சொன்ன மாதிரி நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண லிங்க்ல போயிட்டு நம்மளோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ் போட்டு லாகின் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து எப்படி செக் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஸோ PFMSல போயிட்டு
ஸோ பிஎஃப்எம்எஸ் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, டாப்ல வர அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட் போயிருங்க, பிஎஃப்எம்எஸ் வெப்சைட் போயிட்டு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க கீழே லாஸ்ட்ல மேனேஜ் ரிஜிஸ்டர் ஏஜென்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுல செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோல வந்து எம்டி விண்டோ தான், அதுல வந்து சர்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதுல 2351 அப்படிங்கிற நம்பரை என்டர் பண்ணுங்க. 2351 அப்படிங்கிற நம்பரை என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ அட்டல் இனோவேஷன் மிஷன் இன்க்ளூடிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் காமிக்கும். ஸோ அது நம்மளுடைய அட்டல் திங்கரிங் லேபோட ஸ்கீம். ஸோ அதை அந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. தென் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு, தென் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ் எல்லாமே, அதாவது பிஎஃப்எம்எஸ்ல செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஜ்ல காமிக்கும், இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பரமக்குடி ராமநாதபுரம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஓவரால் அந்த ஸ்கூல்ஸோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா பிஎஃப்எம்எஸ்ல அப்ரூவ் ஆயிடுச்சு. சோஃபார் அவங்க ரிமார்க்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ரிமார்க்ஸ்லுமே அப்ரூவ் தான் போட்டுட்டாங்க. சோஃபார் அவங்க டாக்குமெண்ட் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலயுமே எந்த ப்ராப்ளமே இல்லை. அந்த ஸ்கூல் வந்து ஃபண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு இங்க ரிஜெக்டட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன், சப்போஸ் இங்க உங்களுக்கு ரிஜெக்டட் ஸ்டேட்டஸ் காமிச்சதுன்னா ஸோ எதுக்காக ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ரிமார்க்ஸ் வந்து இதுலயே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸோ பிஎஃப்எம்எஸ் வெப்சைட் போயிருங்க. போயிட்டு இங்க மேனேஜ் ரிஜிஸ்டர் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கீம் செலக்ட் பண்ணணும். ஸோ இதுல செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2351 அப்படிங்கிற நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அட்டல் இனோவேஷன் மிஷன் இன்க்ளூடிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு தென் நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு, தென் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒட்டுமொத்த ஸ்கூலோட டீடைல்ஸுமே அதில் காமிக்கும். அதுல நம்மளோட ஸ்கூல்ஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ரிஜெக்ட் அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சப்போஸ் ஒரு பேங்க் பாஸ்புக்ல வந்து நம்ம ஒரு லெட்டர் மிஸ் பண்ணிட்டோம்னா அதை ரிமார்க்ஸ்ல என்டர் பண்ணி காமிப்பாங்க. சோஃபார் வந்து அதை நம்ம பேங்க் பாஸ்புக்கை நம்ம திருப்பி அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணி திருப்பி அந்த டாக்குமெண்ட் ரீஅப்லோட் பண்ணோம்னா நமக்கு மறுபடியும் ஸ்டேட்டஸ் வந்து அந்த பேங்க் பாஸ்புக்கோட டாக்குமெண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா திருப்பி நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்னு வந்துடும் பிஎஃப்எம்எஸ்ல. சோஃபார் பிஎஃப்எம்எஸ்ல நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி பாத்துக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க Q&A அப்படிங்கிற செஷன்ல போடலாம். உங்களோட கொஸ்டின்ஸை Q&A அப்படிங்கிற செஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. We will answer you. ஹலோ ராஜு, கேக்குதா? கேக்குதா? Yeah, okay. So you can continue with the fund utilization. அடுத்த இதுல PFMS வரும்போது I will continue. Okay, thank you. Thank you. Okay, fine. So இப்போ வந்து நம்ம அனுப்பிச்ச டாக்குமெண்ட் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டோம். ஸோ ஒன்ஸ் நமக்கு ஃபண்ட் வந்துச்சுன்னா அந்த ஃபண்டை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணணும் ஸோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஓவரால் ஃபண்டு பார்த்தோம்னா 20 lakhs டோட்டல் ஃபண்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நமக்கு 12 lakhs கொடுப்பாங்க. தென் அனதர் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு வந்து ஈச் இயர் 2 lakhs நம்மளுக்கு சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இயர் வந்துருக்கு நம்ம 12 lakhs வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 12 lakhsல வந்து 10 lakhs கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதாவது அந்த லேபுக்கு நம்ம என்ன மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த லேபுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு அந்த 10 lakhs நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்க அந்த 2 lakhs வந்து அந்த லேபை அந்த வருஷத்துக்கு நடத்துறதுக்கான ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 10 lakhsல 7 lakhs ஃபார் அந்த லேபுக்கான மெட்டீரியல் வாங்குறது, ரிமைனிங் இருக்க அந்த 3 lakhsல வந்து 1.5 lakhs 1.5 lakhs செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அந்த 7 lakhsல வந்து 6.4 lakhsக்கு வந்து நம்ம பேக்கேஜஸ் வாங்கணும். ஸோ அந்த பேக்கேஜஸ் பற்றி நான் பின்னாடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 0.6 lakhs இருக்கிறது வந்து அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் மெட்டீரியல். ஸோ இது வந்து இந்த 0.6 lakhs வாங்குற மெட்டீரியல் மட்டும் ஒவ்வொரு வெண்டாரை பொறுத்து இந்த மெட்டீரியல் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில வெண்டார்ஸ் வந்து ஸ்டெம் சயின்ஸ் கிட் கொடுத்துருக்கலாம், ஒரு சில வெண்டார்ஸ் வந்து டிஏஒய்
ரோபோட்டிக்ஸ் கிட்ட கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெண்டாரை பொறுத்து இந்த அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் மெட்டீரியல் மாறும். ஸோ இந்த விஷயத்த வந்து எய்ம் வந்து மென்ஷன் பண்ண இந்த மெட்டீரியல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இந்த கீழே பாக்குற பேக்கேஜ் 1 P1 P2 P3 P4 வந்து எய்ம்ல இருந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, நீங்க இந்த மெட்டீரியல் மட்டும்தான் கொடுக்கணும், இந்த குவான்டிட்டியில கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து எய்ம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நம்ம ஜெம்ல மட்டும்தான் வாங்கணும். பேக்கேஜஸ் வந்து கண்டிப்பா நம்ம ஜெம்ல தான் வாங்கியிருக்கணும். அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் வந்து நம்ம ஜெம்ல வாங்கலாம், இது இல்லைன்னா நம்ம தனியா நம்ம வெண்டார்ட்ட கூட நம்ம வாங்கிட்டு ஜிஎஸ்டி பில்லா நம்ம வாங்கிக்கணும். ஓகே ஃபைன். ரெண்டாவது அனதர் 1.5 lakhsக்கு வந்து நம்மளோட லேப் இன்டீரியர் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த லேபுக்கான தேவையான ஃபர்னிச்சர்ஸ், சேர்ஸ் வாங்கிக்கலாம். தென் அந்த லேபுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க், போஸ்டர்ஸ், பேனர்ஸ், ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்துமே நம்ம இந்த 1.5 lakhsல இருந்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். இன்னொரு 1.5 lakhsக்கு வந்து நம்ம இந்த 3 விஷயம் மட்டும்தான் வாங்கணும், வேற எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது என்னன்னு பார்த்தோம்னா லேப்டாப்ஸ் 2 அல்லது 3, ப்ரொஜெக்டர் 1, ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் 1. ஸோ இதுல நம்ம எக்ஸ்ட்ராவா மியூசிக் சிஸ்டமோ மைக்கோ சவுண்ட் சிஸ்டமோ எதுவுமே வாங்கக்கூடாது. இந்த 3 விஷயம் மட்டும்தான் அந்த 1.5 lakhsக்கு வாங்கணும். ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லேப்டாப் வாங்கும்போது வந்து ஒரு லேப்டாப்பாவது வந்து ஹை அண்ட் கான்ஃபிகரேஷன்ல வாங்கணும். ஒரு i5 i7 கான்ஃபிகரேஷன்ல ஒரு 8GB RAM இருக்கு கான்ஃபிகரேஷனா பார்த்து வாங்குங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த லேப்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ சாஃப்ட்வேர்ஸ் நிறைய ரன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹை அண்ட் சிஸ்டம் இருந்தா வந்து அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகுறதுக்கு வந்து அந்த லேப்டாப் வந்து ஓரளவு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இட் வில் டேக் டைம் அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகி ரிசல்ட் வர்றதுக்கு. தென் ஃபைனலா வந்து கடைசியா இருக்க அந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் பத்தி பார்க்கலாம். 2 lakhs. ஸோ இதுல வந்து 0.6 lakhs வந்து ஏடிஎல் இன்சார்ஜ் ஆனரேரியமா நம்ம கொடுப்போம். எவ்ரி மந்த் 5,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு 1.4 lakhsக்கு வந்து ஸோ அந்த லேபுக்கு தேவையான நியூ ஐட்டம்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த லேப்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது, அந்த மாதிரி ஐட்டம் வாங்கிக்கலாம். தேவையில்லாம இந்த ஏசி, சிசிடிவி கேமரா, ஸோ அந்த மாதிரி திங்க், அதாவது இந்த லேபுக்கான ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் தான் எந்த மெட்டீரியல் வாங்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதில் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் 1.4 lakhsல. தென் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த மெட்டீரியல் வந்து இந்த ஃபண்டை வச்சு நம்ம ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். தென் ஏடிஎல் ஈவெண்ட் ஸ்கேம்ஸ்க்கு வந்து இந்த ஃபண்ட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள அப்படின்னா வந்து அந்த ஒர்க் ஷாப்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 5,000 rupees வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபண்ட்ல இருந்து. இல்ல நீங்க ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்றீங்க, ஒரு உங்க பக்கத்து ஸ்கூல்ல சுத்தி ஒரு 10 ஸ்கூல் இன்வைட் பண்ணி 10 அல்லது 15 ஸ்கூல் இன்வைட் பண்ணி ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்றீங்கன்னா ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் 50,000 rupees வரைக்கும் நீங்க இந்த ஃபண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபார் இந்த ஃபண்ட் யூட்டிலைசேஷன் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா Q&A செஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சோ ஃபார் அந்த பேக்கேஜஸ்மே நான் முடிச்சிடுறேன் இந்த ஃப்ளோலயே. ஸோ இந்த பேக்கேஜஸ் வந்து நித்தி ஆயோக்கே வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க இந்த மெட்டீரியல் தான் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேக்கேஜஸ் வைஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ P1ல பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் டெவலப்மெண்ட், ரோபோட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் சென்சார். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிசிக்ஸ் லேப்ல யூஸ் பண்ற பேசிக் எல்இடி, பிரெட் போர்ட், பேட்டரியில இருந்து ஹை அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர், அந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஆன ஆர்டினோ யூனோ, ராஸ்பெரி பை, தென் 20 to 30 types of sensors, then display ports, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இந்த லேப்டாப்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இந்த லேப்ல இந்த P1ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ we can build ஒரு லேப்டாப் நம்ம பில்ட் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ராஸ்பெரி பை அப்படிங்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு வச்சு, ஒரு டிஸ்பிளே அண்ட் கீபேட் வச்சு நம்மளால ஒரு மினி லேப்டாப் பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கான காம்பனன்ட்ஸ் வந்து இந்த P1 பேக்கேஜஸ்ல இருக்கு. ஸோ P2ல பார்த்தோம்னா ராபிட் ப்ரோட்டோடைப்பிங் டூல். ஸோ இதுல மேஜரா இருக்க விஷயம் என்னன்னா 3D பிரிண்டர். ஸோ 3D பிரிண்டர்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் சிம்பிளா. 2Dனா நம்ம நார்மலா நம்ம பிரிண்ட் எடுக்கிற ஜெராக்ஸ் எடுக்கிற நம்ம பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 2 தான் இருக்கும், 2 dimensional. ஃபார் எக்ஸாம்பிள் 3D ஆப்ஜெக்ட்னா ஸோ இந்த மாதிரி ஒரு போனை வந்து நம்ம 3D ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸ், ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ் 3 dimensional இருக்கு. சப்போஸ் எனக்கு இந்த மொபைல் போனோட கேஸ் எனக்கு நான் மேனுஃபேக்சர் பிரிண்ட் பண்ணணும்னா ஸோ இந்த மொபைல் போனோட கேஸை வந்து நான் டிசைன் பண்ணி சாஃப்ட்வேர்ல
ஸோ அந்த டிசைனை வந்து நான் அந்த 3D பிரிண்டருக்கு கொடுத்தேன்னா இந்த 3D பிரிண்டர் இந்த மொபைல் கேஸை வந்து பிரிண்ட் பண்ணி எனக்கு அழகாக கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ் தான் நம்ம மிஷின் தான் வந்து நம்ம அடல் திங்கரிங் லேப்ல நமக்கு வருது பேக்கேஜஸ் 2ல. ஸோ தென் இதுல பாத்தீங்கன்னா மேஜரா ஒரு சில கிராஃப்ட் திங்ஸ் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணி ஒரு சில கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பேக்கேஜஸ் 3ல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெஷர்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பசங்க வந்து ஒரு டிசைன் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங்க்கு வந்து பசங்களே ஒரு மெட்டல் ஷீட்டோ சம்திங் ஒரு உடன் பிளாக்ஸ் வச்சோ ஏதோ ஒரு டிசைன் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான மெக்கானிக்கல் ஹார்ட்வேர் டூல்ஸ், ஸ்க்ரூ கேஜ் சம்திங் அந்த மாதிரி இருக்க ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக்கேஜஸ் 3ல இருக்கும். பேக்கேஜஸ் 4ல வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை, ஆக்சசரிஸ் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், இந்த லேபுக்கு தேவையான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த பேக்கேஜஸ் 4ல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கிளவுஸ், சேஃப்டி காகுல்ஸ், சேஃப்டி மாஸ்க், தென் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், ஸோ தென் ஜங்ஷன் பாக்ஸஸ், பவர் பேங்க், ஸோ இது எல்லாமே வந்து இந்த பேக்கேஜஸ் 4ல வந்துடும். ஸோ ஃபார் இந்த மெட்டீரியல் தான் வந்து நித்யோவைக்கே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஜெம்ல மட்டும்தான் ப்ரொக்யூர் பண்ணணும். ஸோ ஃபார் நான் எல்லா விஷயமே முடிச்சுட்டேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க Q&A அப்படிங்கிற செஷன்ல உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணலாம். இந்த கேள்வியில இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். If you have any more questions, please ask. ஏன்னா உங்களோட கேள்விகள் பதில் சொல்றதுக்காக தான் we have organized this session. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, ஃபண்ட் யூட்டிலைசேஷன் இல்லை ஏடிஎம் இன்சார்ஜோட சேலரி வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நாங்கள் இப்படி பண்ணலாமா, இல்லை நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு எந்த மாதிரி கேள்விகளாக இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க். அட் த லாஸ்ட் வில் அலோவ் யூ டு டாக் டைரக்ட்லி வித் அஸ் ஒரு 20 minutes. இப்போ 11:45 ஆகுது. வில் ஃபினிஷ் மேக்ஸிமம் பை 10 or 12:15 முடிச்சிடுறோம். 12:15 to 12:30 or 12:45 we can have interaction within all of you and with us directly. உங்களுக்கு raise hand or option open பண்ணுவோம். அது அப்போ நடக்கும். Before that we want to finish all the topics. We understand that நிறைய டாபிக்ஸ் சொல்றோம் அப்படின்றது. பட் உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க டைரக்டா Q&A ல ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு if you are clear, please chatல வந்து go on அப்படின்னு போடுங்க. We'll move to the next topic. chatல go on அப்படின்னு போடுங்க. We can move to the next topic. Thank you GVH Pattukoti. Thank you Belshad Prabhakar sir. Thank you Nandini Devi ma'am. Thank you Parvati ma'am. Okay, super. இன்னும் நிறைய பேரோட பார்ட்டிசிபேஷன். we are nearly 60 participants கிட்ட இருக்கீங்க. go on அப்படியே ஃபாஸ்டா டக் டக் டக்னு போட்டீங்கன்னா we'll move to the next step. super, thank you. நிறைய பேர் next step சொல்லிருக்கீங்க. Raju, we can take the ATL curriculum after a bit. I'll take PFMS right now. அதுக்கப்புறம் நம்ம ATL curriculum வந்துட்டு then we move to the next topic. Thank you Raj. Okay, there is a question in Q&A. Is it possible to claim EB bills from this fund? No, there is no possibility sir. As per guidelines, நீங்க இப்போ ஃபண்ட் பத்தி ராஜு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, ஸோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். EB பில், இன்டர்நெட் பில், இல்ல வேற ஏதாவது கேபிள் சார்ஜஸ் அந்த மாதிரி நீங்க எதுவுமே இதுல பண்ண முடியாது. அது எல்லாமே ஸ்கூல்ல இருந்தா நீங்க பண்ணணும். ஸோ அதனால we cannot utilize anything from this fund. Okay, we'll go through. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து நீங்க எந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல் நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அந்த ஓகே இது வந்து there's a list. உங்களோட லாகின் ஸ்பெசிபிக் லிஸ்டோட லாகின் லிங்க் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you can note these two links. Raju, if you can type this in the chat, it will be useful for the audience. இது நான் குரூப்லயும் போடுறோம். you can note it down, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். இந்த அடல் டிங்கரிங் லேபுக்கு தேவையான எல்லா லிங்க்ஸையும் ஒரே பேஜ்ல நாங்க போட்டு வச்சிருக்கோம். you can click that and select and then next step போலாம். So linktr.ee link tree treeல tr.ee ன்னு வரும் ஸ்லாஷ் ஒன்னு அடல் அரவிந்த் இன்னொன்னு இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா you can get all the lists. ஸோ இதுல இருந்து நீங்க எந்த லிஸ்ட்டோ அந்த ஏன்னா ஸ்பெசிபிக் லாகின் லிங்கோட பேஜ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்றதுனால
யூ கிரியேட்டட் திஸ் ஜஸ்ட் ரீடைரக்ட், உங்களோட எந்த டீடைல்ஸும் கேட்காது. ஸோ டாக்குமெண்ட்ஸ்ல காமனான மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். பிஎஃப்எம்எஸ்ல நம்ம ஸ்கூல் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, செலக்ட் ஆயிருக்கா இல்லையா, அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்றது எப்படி பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் ஃபண்ட் யூட்டிலைசேஷன் பத்தி பார்த்தோம். என்ன எவ்வளோ ஃபண்ட் வரும், எந்த ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டேட்டா. இது வந்து ஒரு இந்தியாவோட இனோவேஷன் இண்டெக்ஸ், குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ், அதாவது வேர்ல்ட்ல ஒரு கண்ட்ரில எவ்வளவு இனோவேஷன்ஸ் வருதுன்றத வச்சு ரேங்கிங் இருக்கு. ஸோ அந்த ரேங்கிங்ல இந்தியா வந்து 2015ல 81st பிளேஸ், 2020ல 48th பிளேஸ், அதாவது டாப் 50க்குள்ள வந்துட்டோம். அண்ட் இதே சேம் டைம்ல தான் இந்த அடல் டிங்கரிங் லேப், அடல் இன்குபேஷன் சென்டர், அடல் நியூ இந்தியா சேலஞ்ச் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆனதுனால இந்த ஒரு இன்க்ரீஸ்டு கிராஃப் வந்து we are able to see. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெம். ஓகே, on which basis appoint lab in charge? காரிமங்கலம் பாய்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. we'll answer the same question in a few minutes. Before that நம்ம ஜெம் மட்டும் முடிச்சிடலாம், so that நிறைய பேருக்கு தேவைப்படும் இந்த ஜெம்மோட டீடைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சு எல்லாமே அமௌண்ட் வந்து உங்களுக்கு எல்லா அப்ரூவல் முடிஞ்சிச்சு, ஆன்லைன் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டீங்க, டெல்லிக்கு போஸ்ட் அனுப்பிச்சிட்டீங்க, பிஎஃப்எம்எஸ்ல அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபண்ட் ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த ஃபண்ட் ரிசீவ் ஆகுறதுக்கு வந்து நமக்கு வந்து டிலே இருக்கு. நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்லாம் இல்லாத டைம்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா they'll wait for a batch approval. அதாவது ஒரு 500 ஸ்கூலுக்கு வந்து எல்லா அப்ரூவலும் முடிஞ்சாதான் அவங்க வந்து ஃபண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கூலுக்கு வந்து பேப்பர் சைன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஒரு 500 ஸ்கூல்ஸ் வந்துச்சா, ஓகே, இந்த 500 ஸ்கூல்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். இதுல நம்ம முதல் ஸ்கூலா இருந்தோம்னா அந்த 500 ஸ்கூல் வர்ற வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஃபண்ட் வர்றதுக்கு ஒரு கால அளவு இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். இதே நீங்க 500th ஸ்கூலா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு ஃபண்ட் வந்த மாதிரி தெரியும். இது நார்மல் டைம்ல. இப்ப லாக்டவுன்ல என்ன ஆச்சு, ஒரு 4ல இருந்து 5 மாசத்துக்கு வந்து நிறைய வேலை எதுவுமே நடக்கல. ஸோ அதனால எல்லாமே டிலேல ஆச்சு. அந்த டிலே இப்ப இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் டிலே இருக்கு. ஒரு ஸ்டேட்லயும் ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த பேட்ச் ஃபில் ஆகிறதுக்கும் டைம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால இந்த எல்லா அப்ரூவலுமே உங்களுக்கு ஆயிருந்தாலும் 3 மாசம் 5 மாசம் ஏன் 6 மாசத்துக்கு மேல கூட ஆயிருக்கலாம். இந்த லாக்டவுன் டைம் மறந்துருக்கு. லாக்டவுன் டைம் ஒரு 6 months மைனஸ் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி எப்போ எல்லாமே அப்ரூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்போ அப்ரூவ் ஆச்சு, அதுல இருந்து 2ல இருந்து 3 மாசம் வந்து நமக்கு மினிமம் டைம் ஆகும். அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஃபண்ட் வந்துடும். ஸோ ஃபண்ட் வர்றதுக்கு டிலே ஆகிறதுக்கான ரீசன் இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட் வந்த உடனே நீங்க பண்ண வேண்டியது உங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த பேக்கேஜ் 1, 2, 3, 4 இது வந்து நீங்க கம்பல்சரியா ஜெம்ன்ற வெப்சைட்ல தான் வாங்கணும். ஜெம் இஸ் நத்திங் பட் நம்ம அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி கவர்மெண்டோட வெப்சைட் ஜெம். ஸோ அந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து எல்லா மெட்டீரியலும் வாங்கணும். பேக்கேஜ் 1, 2, 3, 4 வாங்கணும். மற்ற மெட்டீரியல்ஸ் நீங்க வந்து லோக்கல்ல வாங்கிக்கலாம். இப்போ லேப்டாப்போ இல்ல டேபிள் சேர்ஸோ இல்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ நீங்க ஜெம்ல வாங்குறது ரொம்பவே சிரமமான வேலை. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பேக்கேஜ் 1, 2, 3, 4 இது கண்டிப்பா நீங்க ஜெம்ல தான் வாங்கணும். மற்ற மெட்டீரியல்ஸ் ஆர் ஆப்ஷனல். நீங்க ஜெம்ல கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்ல லோக்கல்ல கிடைச்சா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜெம்முக்கு எப்படி ஜெம்ல வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெம் ஐடி, ஜெம் பையர் ஐடி, நமக்கு ஒரு ஐடி வேணும். அந்த லாகின் ஐடி கிடைச்சாதான் நம்மளால ஜெம்ல போயிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்க முடியும். ஸோ இந்த பையர் ஐடி வந்து வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்மோட வெப்சைட், அடல் இனோவேஷன் மிஷனோட வெப்சைட் போயிட்டு அடல் டிங்கரிங் லேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுல ஏடிஎல் ஹெல்ப் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஏடிஎல் ஹெல்ப் லைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புது பேஜ் வரும். ஸோ இந்த பேஜ்ல வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ணலாம். எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம், என்ன கொஸ்டின் இருந்தாலும் இந்த இடத்துல கிரியேட் பண்ணி இதுக்கான பதில் வந்து உங்களுக்கு மெயிலே வரும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்க யூனிக் ஐடி, அதாவது ஏடிஎல் கோட், ஸ்கூலோட நேம், எந்த ஸ்டேட்டு, உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து ஹெச்எம் இல்லைன்னா ஐடி இன்சார்ஜ் யாரோட மொபைல் நம்பர் வேணா கொடுக்கலாம். அண்ட் தென் கேட்டகரி செலக்ட் பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரி, பிஎஃப்எம்எஸ் ரிலேட்டட், ஜெம் ரிலேட்டட், ஈவெண்ட் ரிலேட்டட், அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் குவரியோ. இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெம். அதனால இங்க ஜென்ரல் கேட்டகரியில ஜென்ரல் குவரிஸ், சப் கேட்டகரியில ஜெம் ரிலேட்டட் குவரிஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த பெரிய பாக்ஸ் டைப் ஹியர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுல போயிட்டு நம்ம என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன டேட்ல உங்களுக்கு ஃபண்ட் ரிசீவ் ஆச்சு,
ரிசீவ் ஆன ஃபண்ட் வந்து எங்களுக்கு இப்போ ஜெம்ல நாங்கள் ப்ரொக்யூர் பண்ண எங்களுக்கு ஜெம் ஐடி வேணும். அதுக்கு ஹெச்எம்மோட நேம், ஹெச்எம்மோட மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரா இருக்கணும். ஹெச்எம்மோட ஆதார் நம்பர். ஏன் இது ஆதார் லிங்க்டா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா பர்சனல் நம்பர்ல ஆதார் லிங்க் பண்ணிருப்போம், அபிஷியல் நம்பர் வேற இருக்கு. ஸோ அதனால இந்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஆதாருக்கு எந்த ஓடிபி, ஆதார்ல இருந்து ஓடிபி வரணும்னா எந்த நம்பருக்கு வருமோ அந்த நம்பருக்கு கொடுக்கணும். அப்பதான் வந்து இந்த ஜெம் ஐடி ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு அந்த ஓடிபி வரும். இல்லைன்னா வந்து அந்த நம்பர் வந்து அவங்க மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வராது. ஸோ அதனால ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் கொடுக்கணும். இது ரெண்டுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கூலோட ஃபுல் நேம் வித் அட்ரஸ் அண்ட் பின்கோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஜெம் ஐடி வந்துடும். ஐடி வந்தோடனே அந்த ஐடி ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதுல டிக்கெட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டிக்கெட் நம்பர் போட்டு தான் அந்த ஜெம் ஐடியை மறுபடியும் நம்ம செக் பண்ண முடியும். ஸ்கூலுக்கு மெயில் அனுப்புவாங்க, சில நேரம் மெயில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த டிக்கெட் நம்பர் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ஜெம் ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா email.gov.in, நம்ம இப்போ ஜிமெயில் லாகின் பண்ணா gmail.com போற மாதிரி இந்த email.gov.in போயிட்டு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடணும். உங்களுக்கு பாஸ்வேர்ட் வராது, யூசர் ஐடி மட்டும் வரும். அங்க போய் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் லிங்க்டு ஹெச்எம்மோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு யூ கேன் ரீசெட் த பாஸ்வேர்ட். புது பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணா லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணா உள்ள மெயில் வந்திருக்கும் வெரிஃபை ஜெம் அப்படின்னு சொல்லி. ஸோ வெரிஃபை ஜெம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த email.gov.in. இதுல தான் நீங்க போய் இங்க லாகின் பண்ணணும். ஃபர்காட் பாஸ்வேர்ட் இங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்க பாஸ்வேர்ட் மாத்திக்கலாம். ஸோ வெரிஃபை ஜெம்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல போயிட்டு உங்களோட ஹெச்எம் நேம், ஹெச்எம் ஆதார் நம்பர், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு இதுக்கும் நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். 2 பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் டன். நீங்க டைரக்டா ஜெம்குள்ள போயிட்டு மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிஃபோர் சூசிங் எ வெண்டர் இன் ஜெம் நீங்க வந்து உங்க வெண்டரை சூஸ் பண்ணிட்டு ஜெம்ல வாங்குங்க. ஏன்னா ஜெம்ல போயிட்டு நீங்க வந்து பேக்கேஜ் 1 ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா இருந்து யார் வேணா உங்களுக்கு பிட் பண்ண முடியும். அப்போ வந்து என்ன ஆகும், ஒரு பேக்கேஜ் வந்து தமிழ்நாடுல இருந்து பிட் ஆகும், ஒரு பேக்கேஜ் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஆகும், ஒன்னு வந்து மகாராஷ்டிரல இருந்து ஆகும், ஒன்னு அசாம்ல இருந்து ஆகும், எங்க இருந்து வேணா ஆகலாம். ஜெம்ல வந்து லோவஸ்ட் அமௌண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆர்டர் பிளேஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து ஒருத்தட்டு கோஆர்டினேட் பண்ணி மெட்டீரியல் வர வைக்கிறது, ட்ரைனிங் அலாட் பண்றது வந்து ரொம்பவே சிரமமாயிடும். ஸோ நீங்க ஒரு வெண்டர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெம்ல அந்த வெண்டர்கிட்ட ஆர்டர் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது. அண்ட் லோக்கல் வெண்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. மற்ற ஸ்டேட்ல இருந்து வர வெண்டர்ஸோ மற்ற ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து வர வெண்டர்ஸோ ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கிறது கஷ்டம் ஒண்ணு, ரெண்டாவது லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். இது ரெண்டுமே வந்து மேஜர் காஸ். ஆல்ரெடி செட்டப் பண்ண நிறைய ஸ்கூல்ஸ்க்கு இந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, ரொம்பவே நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட், ட்ரைனிங், லாங்குவேஜ் பேரியர், அவங்க வந்து அவங்க கான்டாக்ட் பண்றதே வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதர் ஸ்டேட், டெல்லியில இருந்து, பாம்பேல இருந்து, இல்ல உத்தரப்பிரதேஷ்ல, லக்னோல இருந்து அந்த மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்கூல்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ப்ரிஃபர் அ லோக்கல் வெண்டர் பிஃபோர் பையிங் இன் ஜெம். அடுத்து இந்த வெண்டர் செலெக்ஷன் எப்படி பண்றது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கும். உங்களை நிறைய வெண்டர் அப்ரோச் பண்ணிருப்பாங்க. ஸோ சில கேள்விகள் இருக்கு. இந்த எக்ஸ்பிளனேஷன் முடிச்சுட்டு ஐ ஆன்சர் தோஸ் क्वेश्चंस. ஸோ ஃபர்ஸ்ட், அஃபிஷியல் வெண்டர் நாங்க தான் வந்து லேப் செட்டப் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து ஜெம்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியல் வெண்டர், அவ்வளவுதான். நீங்க வந்து எந்த வெண்டர் கிட்ட வேணாலும் வாங்கலாம். இவங்க கிட்ட தான் வாங்கணும், இவங்க கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஒரே கண்டிஷன், அவங்கள ஜெம்ல வெண்டரா இருக்கணும். அதுக்கு வந்து ஜெம்ல அவங்களுக்கு செல்லர் ஐடின்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட் அந்த இது கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க கிட்ட வாங்காதீங்க. ஜெம்ல நீங்க ரெஜிஸ்டர் வெண்டர்னா எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னா ஜெம்ல இருந்து சர்டிபிகேட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஜெம்ல அவங்களோட ப்ரொஃபைல், அவங்க கம்பெனி நேம் வித் செல்லர் ஐடி அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அவங்க அஃபிஷியல் செல்லரா இல்லையா அப்படின்னு. அண்ட் இண்டிகேட்டிவ் சஜஷன் லிஸ்ட், கவர்மெண்ட்ல இருந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட்ல எங்க பேர் இருக்கு, நீங்க எங்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து போய். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருந்தது. ஆனா அந்த லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, ரிலீஸ் பண்ணும்போது இவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம், இவங்க கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பட் அது வந்து நிறைய பேர் மிஸ்லீட் பண்றாங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் வாங்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு
அந்த லிஸ்டையே வந்து 2019 வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கவங்க கிட்ட மட்டும் தான் நீங்க வாங்கணுன்ற எந்த அவசியமே கிடையாது. நீங்க ஜெம் மூலியமா யார்கிட்ட வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இப்ப வந்து நம்ம வந்து யார் வெண்டர் அப்படின்றது கிளியர் ஆயிடும். யாராவது ஒருத்தவங்க அப்ரோச் பண்றாங்க, அல்ல நீங்க யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அவங்க ஜெம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். முதல் விஷயம், அவங்க ஆல்ரெடி செட்டப் பண்ண ஸ்கூல்ஸ் கிட்ட பேசி பாருங்க அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட். உங்களுக்கு வந்து இந்த லேப் செட்டப்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறவங்களே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங்க்கு எந்த சார்ஜஸும் பண்ணக்கூடாது. அந்த மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்றது கத்து கொடுக்கறதுக்கு எந்த சார்ஜஸுமே எக்ஸ்ட்ரா கொடுக்க கூடாது. மெட்டீரியலுக்கு என்ன அமௌண்ட்டோ அது மட்டும் தான். அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் சேல்ஸ் மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க, பேசிக் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எவ்வளவு சப்போர்ட் கொடுப்பாங்க, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ட்ரைனிங் கொடுப்பாங்கன்றத ஒரு MOU சைன் பண்ணிக்கோங்க வித் த வெண்டர். இது ஏன்னா நீங்க வந்து வாய் வார்த்தையா பேசுனீங்க அப்படின்னா அவங்க நாளை பின்ன பண்ணல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு அக்ரிமெண்டா சைன் பண்ணிட்டு ஓகே 3 months ஒன்ஸ் நாங்க பண்ணுவோம், இல்ல இவ்வளவு ட்ரைனிங் கொடுப்போம், இவ்வளவு சப்போர்ட் கொடுப்போம், இந்த விஷயம் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், இந்த விஷயம் ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க என்ன பண்ணிக்கணும், ஸ்கூல் என்ன பண்ணணும், வெண்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது எந்த அளவுக்கு அந்த சப்போர்ட் வந்து லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்றத ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம என்னதான் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் நமக்கு வந்து நம்மளோட தாய்மொழி தான் நமக்கு கம்ஃபர்டபுள். தமிழோ இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது தாய்மொழி இருக்கு அப்படின்ற போது அதுதான் வந்து கம்ஃபர்டபுள். ஸோ அதுக்கு யார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. அண்ட் எந்த அளவுக்கு ஆல்ரெடி பண்ண ஸ்கூல்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அடுத்தது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ். நாங்க எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் சொல்லக்கூடியது ஏசியோ சிசிடிவியோ இல்ல வேற ஏதாவது டேபிள் பெஞ்சஸோ கிடையாது. எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வந்து அந்த லேபுக்கு பசங்களோட லேர்னிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸோ ஸ்டெம் கிட்ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ அது என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரு வெண்டருக்கு மாறும். ஸோ அதனால யார் யார் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் மைண்ட் செட். அதாவது அவங்க உங்க ஸ்கூலுக்கு வந்து அப்ரோச் பண்ணும்போது மெட்டீரியல் கொடுக்கறது உங்ககிட்ட இருந்து பேமெண்ட் வாங்குறதுல மட்டும்தான் குறியா இருக்காங்களா, ஆர் பசங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றது வந்து அவங்க மைண்ட் செட்டா இருக்கா அப்படின்றது ஹெச்எம் உங்களுக்கு வந்து ஒருத்தட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க வந்து என்ன மோட்டிவ்ல இருக்காங்கன்றது. வெறும் மணிக்கு மட்டும்தான் அவங்க மோட்டிவா இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க அவங்க கிட்ட சப்போர்ட் வாங்குறது ரொம்பவே சிரமமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மணி மோட்டிவேட்டடா இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணாதீங்க. எஜுகேஷன் ஃபீல்ட்ல அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க கம்பெனி என்னெல்லாம் பண்ணிருக்கு, அதுக்கு செட்டப் பண்ண லேப்ஸ் என்னெல்லாம் நடந்திருக்குன்றதையும் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுங்க. அடுத்தது இந்த கம்பெனி பேக்ரவுண்ட் என்னதான் நீங்க வந்து உங்களுக்கு வெண்டர் சொன்னாலும் அவங்களோட கம்பெனி வெப்சைட் செக் பண்ணுங்க, அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சேனல், இந்த மாதிரி விஷயம்லாம் செக் பண்ணுங்க. அவங்க என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடத்திருக்காங்கன்றத பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு வந்து ஓகே இந்த இத்தனை விஷயம் பண்றாங்க, இந்த விஷயத்துல நம்ம இன்னும் ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பா இது எல்லாமே செக் பண்ணாம ஒரு வெண்டர் செலக்ட் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ், ஒரு வார்னிங் கூட சொல்லலாம். சிலர் வந்து நாங்க கால் பண்ணி ஜெம்ல இருந்து பேசுறோம், எய்ம்ல இருந்து பேசுறோம், நாங்க தான் வந்து உங்க ஸ்கூலுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்போம் அப்படின்னு கால் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. கால் பண்ற நம்பரை ட்ரூ காலர்ன்ற ஆப்ல நீங்க போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க பேர் என்ன, எந்த கம்பெனில இருந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. சில கம்பெனிஸ் இந்த மாதிரி பண்றாங்க. கால் பண்ணி நாங்க அடல்ல இருந்து பேசுறோம்னு சொல்லி தப்பா உங்களை கைட் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் வந்து அவங்க கேக்குறாங்க. அதனால ரொம்ப உஷாரா இருங்க. யார் இது ரிலேட்டடா கால் பண்ணாலும் எங்க இருந்து கால் பண்றீங்க, யார் பேசுறீங்க அப்படின்றது தெளிவா கேட்டுக்கோங்க. ஸ்கூலுக்கு யாராவது விசிட் பண்ணாலும் தெளிவா கேட்டுக்கோங்க. அண்ட் ஏடிஎல்க்கு கோஆர்டினேட்டர், இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நாங்க தான் கோஆர்டினேட்டர், கவர்மெண்ட்ல எங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்படி யாருமே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் doesn't appoint anyone for any district or state to help you in the process. நேர்ல வந்து டாக்குமெண்ட்லாம் நாங்க கொடுங்க நாங்க பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி யாருமே கிடையாது. வெண்டர்ஸ் கிட்ட இருந்து நீங்க ஹெல்ப் எடுத்துக்கலாம், பட் மேக் ஷூர் யூ டோன்ட் கிவ் எவ்ரிதிங் டு தி வெண்டர். உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு தெரியாம லாஸ்ட் வீக் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு ஸ்கூல் வந்து ஒரு வெண்டர்ட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க, பட் ஸ்கூலுக்கே தெரியாம வெண்டர் ஜெம்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணி மெட்டீரியல் கொண்டு வந்து ஸ்கூல்ல வச்சுட்டு நாங்க எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஸ்கூலுக்கு வந்து அந்த ஆர்டர் பிளேஸ் ஆனதே தெரியல. ஸோ அந்த நிலைமையில சில ஸ்கூல்ஸ் ஆர் தேர். ஸோ மேக் ஷூர் யூ டோன்ட் அந்த அளவுக்கு போகாம பாத்துக்கோங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி யாருமே கிடையாது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியலா எங்க 5 டெக்னிக்கல் பார்ட்னர்ஸ் ஆன்போர்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சிஇஓஸ் மூலமா, ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் மூலமா, இடிஐ மூலமா உங்களுக்கு வந்து எங்க கிட்ட இருந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும். அதனால
யூ கேன் கெட் ஆல் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் அஸ். எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்றோம். யூ கேன் கெட் இன் டச் வித் திஸ். பட் மேக் ஷுர் வேற யாராவது வெண்டர்ஸ் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க வெண்டரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாங்க அட்டல்ல இருந்து பேசுறோம், அட்டல்ல இருந்து மெயில் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் எய்ம்ல இருந்து யாரும் கால் பண்ண மாட்டாங்க. கால் பண்ணாலும் நாலேஜ் பார்ட்னர்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதான் நினைப்பாங்களே தவிர உங்ககிட்ட இருந்து மணி வாங்குறதுக்கு அவங்க எந்த விதமான ரீசனுமே கிடையாது. ஸோ மணி ரிலேட்டடா பேசினாங்கன்னா கண்டிப்பா அவங்க வெண்டரா தான் இருக்க முடியும். ஓகே, பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், Raju, if you can finish the ATL curriculum, we can move to the next topic very fast. You know, we are running out of time. Raju, you can share your screen and finish the ATL curriculum. Like ஒரு 5 minutes குள்ள முடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, thank you. So far சின்ன ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷத்துக்குள்ள எனக்கு ஏடிஎல் கரிக்குலம் நான் வந்து வெப்சைட்ல எய்ம் வெப்சைட்ல நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற வந்து ஏசி அப்படின்னு வந்து உங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ ஏடிஎல் கரிக்குலம் பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஸ்கூல்ஸ் வந்து சாட் பாக்ஸ்ல வந்து ஏசி அப்படின்னு டைப் பண்ணுங்க. 1 minute தான், நான் 12:04 நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என்னோட செஷனை. 1 minute போடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ராஜாமணி சார். ஓகே, ஸோ ஃபார் தெரியாத ஸ்கூல்ஸ் எப்படி அந்த ஏடிஎல் கரிக்குலம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து எப்படி நம்ம அந்த வெப்சைட் போகணும் அப்படின்னு நான் வந்து இனிஷியலாக சொல்லிடுறேன். ஸோ aim.gov.in வெப்சைட் போயிருங்க. ஸோ அந்த வெப்சைட்ல நம்மளோட அட்டல் டிங்கரிங் லேப் ஹெட்டரை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா 1 2 3 4 4வது ஆப்ஷனா ஏடிஎல் கரிக்குலம் அப்படிங்கிற ஒரு திங் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ ஏடிஎல் கரிக்குலம் அந்த வெப்பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக இந்த அட்டல் டிங்கரிங் லேபோட எய்ம் என்ன, அதோட விஷன் என்ன அப்படிங்கிற அந்த டாபிக்ஸ் அதை எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணணும், அதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிவ் மெட்டீரியல் தேவை, ஸோ அந்த திங்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட் அந்த லேபோட ஐடியேஷன், ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியேஷன் என்ன, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஐடியா வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும், ஸோ அதுக்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட், தென் ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ணுற ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி வந்து மார்க்கெட் லெவலில் கஸ்டமர் லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும், அந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ், ஸோ அதுக்கு தேவையான சப்போர்ட்டிவ் மெட்டீரியல், தென் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், ஃபிசிக்கல் திங்கிங், நான் சொன்ன மாதிரி அந்த டிஐஒய் ரோபோட்டிக்ஸ், அந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை இன்டர்நெட் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணுறது. ஸோ ஃபார் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து இதில் கற்றுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். இன்னொன்று வந்து 3D பிரிண்டர். ஸோ அது இதுலையுமே வந்து எந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், எந்த சாஃப்ட்வேர்ல வந்து ஃப்ரீக்வெண்டா பசங்க வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் எல்லாமே இந்த ஏடிஎல் கரிக்குலம்ல கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது ஐபி ரைட்ஸ் அண்ட் லா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு இனோவேஷன் ஐடியாவோ ஏதோ ஒரு இனோவேட்டிவ் திங்க் டெவலப் பண்ணாலும் ஐடியாஸ் கொண்டு வந்தாலுமே ஸோ அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். பேட்டன்ட் ஆர் காப்பிரைட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அதை எங்கேயும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. பேட்டன்டோ இந்த மாதிரி காப்பிரைட்ஸோ வாங்கி வச்சுட்டா ஸோ அதை அந்த காப்பிரைட் எப்படி வாங்குறது, ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட் எப்படி வாங்குறது, ஸோ அதோட கைட்லைன்ஸ் என்னன்னு வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்த மாடியூலில் வந்து ரொம்ப கிளியராகவே கொடுத்துருக்காங்க. தென் வந்து அந்த லேபுக்கு தேவையான பிஸ்னஸ் பையனை வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப் டெவலப்பராக எப்படி வந்து கொண்டு வரலாம், ஸோ அதுக்கு தேவையான பிஸ்னஸ் பிச், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக அந்த மாடியூலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய ரீசன்ட் டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ட்ரோன் மாடியூல், பைத்தான் லேர்னிங், இந்த கோடிங் பிளாட்ஃபார்ம், ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ரீசெண்டாக ஒரு 2 yearsல ரொம்ப க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸை கற்றுக்கிறதுக்கு நிறைய டெக் கம்பெனிஸ் கூட இது எய்ம் வந்து கொலாபரேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம் வந்து டெல் டெக்னாலஜிஸ் கூட கொலாபரேட் பண்ணி கேம் டெவலப்மெண்ட் பற்றி ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஐ வில் ஷோ யூ தட். ஸோ கேம் மாடியூல் அந்த இதை ஓப்பன் பண்ணி கேம் மாடியூல் வெப்சைட் நான் கிளிக் பண்ணுறேன்.
so far இது பாத்தீங்கன்னா எய்ம் வந்து டெல் டெக்னாலஜிஸ் அவங்க கூட கொலாபரேட் பண்ணி they developed a game development module. ஸோ இந்த வெப்சைட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஏடிஎல் இன்சார்ஜஸ் வந்து அவங்க சைன் அப் பண்ணிட்டு ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம் டெவலப்மெண்ட் பிகினர்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஒரு சில கோர்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூலுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரா ஒரு வெப்சைட்டா வந்து ஒரு கரிக்குலம் அலைன்டு கோர்ஸா வந்து எய்ம் வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கம்பெனிஸ் கூட, பிக் கம்பெனிஸ் கூட. ஸோ இந்த மாடியூல சைன் அப் டீச்சர்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ சைன் அப் பண்ணும்போது இந்த மாடியூல வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்க யூஸ் பண்ணணும்னா அவங்களோட ஸ்கூல் ஏடிஎல் கோடை வச்சு இந்த மாடியூல் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்க பண்ணணும். இந்த ஒரு விஷயம் அவங்க ஏடிஎல் கோட் மட்டும் கரெக்டா போட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ஸோ தென் இந்த மாடியூல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி அடல் டிங்கரிங் லேப் செட்டப் பண்ண ஸ்கூல்ஸ் மட்டும் கிடையாது, செலக்ட் ஆகி ஃபண்ட் ஸ்டேஜ்ல இருக்க ஸ்கூல்ஸ் கூட இந்த மாடியூல்ஸை, இந்த கேமிங் மாடியூல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடியூல், பைத்தான் லேர்னிங் மாடியூல், ஸோ இந்த மாடியூல் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச்சர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஏடிஎல் இன்சார்ஜ் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் நீங்களே இந்த ஏடிஎல் கரிக்குலம்ல என்னென்ன விஷயம் இருக்கு, இன்னும் நிறைய என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கத்துக்குறீங்க. இதுல ஏதாச்சும் மாடியூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்க கஷ்டமா இருக்கு, ஸோ இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலன்னா எங்க டீம் கிட்ட ரீச் பண்ணுங்க. we will guide you. thank you Arvind. thank you everyone. so far நீங்க take care. yeah just a minute. okay ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த செக்ஷன் போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காரியமங்கலம் பாய்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க, என்ன பேசிஸ்ல வந்து ஏடிஎல் இன்சார்ஜ் நாங்க அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு, நீங்க வந்து ஏடிஎல் இன்சார்ஜ் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டா இருந்தா ப்ரிஃபரபிள். பட் சயின்ஸ் பேக்ரவுண்டா இருக்கணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது, ப்ரிஃபரபிள். ரெண்டாவது, ஏடிஎல் இன்சார்ஜ் வந்து இந்த ஏடிஎல் லேபுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடியவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரா இருந்தா இந்தோட அவுட்லுக்கு டசன்ட் சூட். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியா ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஆளா இருக்கும். அண்ட் ஓரளவுக்கு டிஜிட்டல் லிட்ரஸி, டெக்னிக்கலா வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணி இன்டர்நெட் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். அண்ட் புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறதுக்கு ஆர்வம் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா ரொம்பவே நல்லது. ஸோ அதுதான் அந்த கேள்விக்கான பதில். ஐ ஷேர் மை ஸ்கிரீன் நவ். This is my personal YouTube channel. If you want, you can note it down. You can get the support videos in this channel. So first, இப்போ நமக்கு ஃபண்ட் வந்துருச்சு. ஃபண்ட் வந்த உடனே ஜெம்ல வெண்டர் செலக்ட் பண்ணிட்டோம். வெண்டர் செலக்ட் பண்ணி ஜெம்ல மெட்டீரியல் வாங்கிட்டோம். லேபை இனாகிரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PFMS அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி பண்ணணும். இந்த PFMS வெப்சைட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் கிட்ட வாங்கின ஃபண்டுக்கு நம்ம வந்து வரவு செலவு கணக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கான வெப்சைட் தான் PFMS, பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதுல நம்ம என்ட்ரி போடுறதுக்கு நமக்கு 3 லாகின் வேணும். அட்மின் லாகின், டேட்டா ஆப்ரேட்டர் லாகின், டேட்டா அப்ரூவர் லாகின். இந்த டேட்டா ஆப்ரேட்டர் லாகின் பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎல் இன்சார்ஜா இருப்பீங்க. டேட்டா அப்ரூவர் லாகின் பாத்தீங்க அப்படின்னா HM அப்படி இல்லைன்னா ஸ்கூல் அக்கௌண்ட்ஸ் ஹெட் யாரோ அவங்க இருப்பீங்க. அட்மின் டீடைல்ஸ் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லயோ இல்ல வந்து மறுபடியும் HMO இல்ல ஏடிஎல் இன்சார்ஜ், சில நேரம் ஏடிஎல் இன்சார்ஜ் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த டேட்டா ஆப்ரேட்டர்ல தான் எல்லா என்ட்ரிஸும் போடணும். என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் டேட்டா அப்ரூவர்ல போயிட்டு அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணிட்டா தான் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் ஆகும். அது வரைக்கும் கவர்மெண்ட் சப்மிட் ஆகாது, உங்களோட லாகின்லயே தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் எப்படி போடலாம் அப்படின்றத பாத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வெண்டரை நீங்க ஆட் பண்ணிருக்கணும். வெண்டர் ஆல்ரெடி PFMSல இருந்தா மேப் மட்டும் பண்ணா போதும். மாஸ்டர்ஸ் வெண்டர்ஸ் மேனேஜ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க மேப், அந்த வெண்டர் நேம் போட்டு சர்ச் பண்ணி மேப் பண்ணிக்கலாம். அடுத்தது பேங்கோட அக்கௌண்ட் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்கீம் செலக்ட் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணோன்னே பேஜ் ரீலோட் ஆகும். கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. அடுத்து என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் வெண்டர், செல்ஃப் பெனிஃபிஷியரி 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்க வெண்டர் செலக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லா மெட்டீரியல் கொடுக்குறவங்களும் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு யார் கொடுத்து அதுக்கு அவங்க பில் கொடுத்தாலும் அவங்க வெண்டர் தான். ஸோ நீங்க பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் வந்து செக் ஆர் NEFT தான் பண்ணணும். கேஷ் ஹேண்டில் பண்ணக்கூடாது.
லெஸ் தென் 3000 லெஸ் தென் 5000 இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கேஷ் ஹேண்டில் பண்ணலாம். நீங்க ஈவென்ட் நடத்தும் போதோ இல்ல வந்து ஒரு சின்ன லேபருக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற போது யூ கேன் ஹேண்டில் கேஷ். பட் ஒரு இயருக்கு வந்து அந்த கேஷோட அமௌண்ட் வந்து ஒரு 10,000 20,000 ரூபாய்க்கு மேல தாண்டாம பாத்துக்கோங்க. ஸோ மேக் ஷுர் யூ ஹேண்டில் வெரி மினிமல் கேஷ். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே செக் கொடுங்க. பில் வராம ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்க பேமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட செக் கொடுங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க வவுச்சர் சைன் வாங்கிக்கலாம். லைக் 2000 ரூபாய் 1000 ரூபாய் கூட பரவாயில்ல, செக் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வெண்டர்னு செலக்ட் பண்ண உடனே லெட்டர் ஆஃபீஸ் ஆர்டர் நம்பர்னு செலக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பேமெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு லெட்டர். இந்த லெட்டர்ல இந்த ரீசனுக்காக தான் இந்த பேமெண்ட் கொடுக்குறோம், இந்த பர்சன் கொடுக்குறோம் அப்படின்றது போட்டுட்டு லெட்டருக்கு ஒரு நம்பர் ஃபார்மேட் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி உங்க ஸ்கூல் அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த லெட்டர் நம்பர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல இந்த லேபுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு லெட்டர் கிரியேட் பண்ணி நீங்க வந்து அந்த நம்பர் போடலாம். நம்பர் எப்படி இருக்கலாம்னா GHSS/ATL 2020-005 அப்படின்ற மாதிரி 1 2 3ல ஆரம்பிச்சு ஒரு பேமெண்ட் எந்த ஆர்டர்ல கொடுக்குறீங்களோ அதே ஆர்டர்ல இந்த லெட்டர் நம்பர் நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது சாங்ஷன் டேட் அண்ட் டிரான்சாக்ஷன் டேட். சாங்ஷன் டேட் வந்து இந்த லெட்டர் சைன் பண்ற டேட், டிரான்சாக்ஷன் டேட் வந்து பேங்க்ல இருந்து எப்போ அமௌண்ட் வெளியே போதோ அது டிரான்சாக்ஷன் டேட். அடுத்து டோட்டல் அமௌண்ட் என்ன பேமெண்ட் கொடுக்கணும் அந்த அமௌண்ட் போடுவீங்க. பிஃபோர் தட் ரிசீவ் ஃபண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். 12 லட்ச ரூபா உங்க பேங்க்ல வந்தா மட்டும் போதாது, PFMSல போயிட்டு நீங்க ரிசீவ்னு கொடுத்தாதான் அந்த வந்த ஃபண்டை PFMSல வரவு அப்படின்னு சொல்லி கணக்கு எடுப்போம். அதுக்கப்புறம் நீங்க அந்த வரவுக்கு செலவு எல்லாமே அக்கௌண்ட் பண்ணிட்டே வரும். ஸோ இன்கம், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் நீங்க போகும். தென் ஸ்கீம் காம்பனன்ட் செலெக்ஷன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்க முதல் வருஷம் 12 லட்ச ரூபா வந்திருக்கும். அதுல வந்து 10 lakhs 2 lakhs நம்ம வந்து பிரிச்சு காட்டியிருந்தோம் இல்லையா ஃபண்ட் யூட்டிலைசேஷன்ல. அந்த 10 lakhs we have 7 different categories under which we can add the expenses. ஸோ இந்த 10 லட்ச ரூபாய்க்கு இந்த 7 ஹெட்டிங்கு கீழே தான் நீங்க எக்ஸ்பென்ஸ் போட முடியும், வேற எந்த ஹெட்டிங்கும் போட முடியாது. P1 P2 P3 P4 ஜெம்ல வாங்கிடுவீங்க. ரீஃபர்பிஷ்மெண்ட் ஆஃப் ATL, இந்த எலக்ட்ரிக்கல் ஃபர்னிச்சர் அந்த ஒர்க் எல்லாமே. அடுத்து லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டர் அண்ட் தென் அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங். இது எல்லாமே வந்து அந்த 7 கேட்டகரி. இதுக்கு இல்லை மட்டும்தான் நீங்க அந்த 10 லட்ச ரூபாய் செலவு பண்ண முடியும். அடுத்தது 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு 5 கேட்டகரி போட்டிருக்கோம். ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ATL எக்யூப்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் கன்சியூமர் ஸ்பேர், டிராவல் ரீஇன்பர்ஸ்மெண்ட், ATL ரிலேட்டட் ஈவெண்ட், ஹானரேரியம் டு ATL சார்ஜ். இந்த ஹானரேரியம் 60,000 போயிடும். பேலன்ஸ் 1.4 lakhsக்கு ஈவெண்ட், டிராவல் ரீஇன்பர்ஸ்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் கன்சியூமர் ஸ்பேர்ஸ், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், இந்த 4 கேட்டகரியில் தான் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணிட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செக் கொடுக்கீங்க அப்படின்னா அதுல P1க்கு இவ்வளோ, P2க்கு இவ்வளோ, P3க்கு இவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ, அந்த மாதிரி வெவ்வேறு கேட்டகரி நீங்க ஸ்பிளிட் அப் பண்ணி என்ட்ரி போடுவீங்க. என்ட்ரி போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து செக் நம்பர் கேட்கும். நீங்க செக்ல பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா செக் நம்பர் கொடுப்பீங்க. செக் நம்பர் கொடுக்கும்போது ஆல்ரெடி செக் நம்பர் எக்ஸிஸ்ட்னு காட்டும். அது வந்து வெப்சைட்ல இருக்க ப்ராப்ளம் தான், அந்த பிரச்சனை இல்லை. நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிடலாம். NEFT கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த டீலும் கேட்காது, சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு கொடுத்துரும். அடுத்து நீங்க போயிட்டு டேட்டா அப்ரூவர்ல போய் சப்மிட் அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் சப்மிட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா என்ட்ரிஸும் நீங்க போட்டு முடிக்கணும். எவ்ரி எக்ஸ்பென்ஸ் ஹேஸ் டு பி அக்கௌண்டட். ஸோ வெண்டர் மேப் பண்றது, ஆட் பண்றது ரொம்பவே சிம்பிள். மாஸ்டர்ஸ், வெண்டர்ஸ், ஆட் நியூ அந்த ஆப்ஷன் பண்ணீங்கன்னா வெண்டரோட டீடைல்ஸ் கேட்கும். அவங்க கமர்ஷியல், GST நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பெண்டிங்னு இருக்கும். ஆக்டிவ்னு ஸ்டேட்டஸ் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 10 minutesல 2 hours அது ஆக்டிவ் ஆயிடும். ஆக்டிவ் ஆனது உடனே நீங்க வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாமே என்ட்ரி போடலாம். மேப் த வெண்டர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள். மாஸ்டர்ஸ், வெண்டர்ஸ் மேனேஜ் பண்ணி வெண்டர் நேம் வச்சு சர்ச் பண்ணி யூ கேன் மேப் தட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் PFMS. PFMS இன்னும் நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்கு. அது வந்து எல்லாருக்கும் பொதுவாக சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்கு இந்த ஹெல்ப் தேவை, இந்த டவுட் இருக்கு அப்படின்றவங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வில் ஹெல்ப் யூ. அண்ட் தென் ATL டேஷ்போர்ட். இப்போ வந்து டேஷ்போர்ட் மெயின்டெனன்ஸ்ல இருக்கு, நிறைய பேரால என்ட்ரி பண்ண முடியல. ஸோ அதனால வந்து வில் குவிக்லி ஃபினிஷ் தட். ஸோ இதுதான் நீங்க வந்து ATL டேஷ்போர்டுக்கு வந்து எய்மோட வெப்சைட் போட்டு அடல் டிங்கரிங் லேப் மை ATL டேஷ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் வரும். இங்க வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு நீங்க உள்ள போயிடலாம். I'm going a little fast, I know. If you want me to tell this slowly, slow அப்படின்னு சொல்லி சாட்ல வந்து போடுங்க. I will tell it in detail. ஸ்லோவா சொல்றேன். சாட்ல உங்களுக்கு ஸ்லோவா சொல்லணும் அப்படின்னா ஸ்லோன்னு போடுங்க, இல்ல ஃபாஸ்டா சொல்லுங்க அப்படின்னா ஃபாஸ்ட்னு போடுங்க. நீங்க சாட்ல போடுறத வச்சு I will increase or decrease my speed. Zoomல சாட்ல please put
நிறைய பேர் ஸ்லோன்னு போட்டிருக்கீங்க, ஒருத்தர் மட்டும் ஃபாஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஸ்லோன்னு போட்டிருக்கீங்க. ஸோ ஐ கோ இன் டீடைல். ஸ்லோக்கு தான் நிறைய ஓட்டு விழுகுது, ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 3 ஓட்டு தான் இப்போதைக்கு வரைக்கும். ஓகே, டன். ஐ கோ இன் டீடைல் இட் செல்ஃப். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லாகின் பண்றதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்க ஏடிஎல் கோட் தான். இப்போ லாகின் ஆகல, வெப்சைட் மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால. மெயின்டெனன்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மெயில் வரும், ஏடிஎல் டேஷ்போர்ட் இஸ் நவ் அவைலபிள் ஃபார் யூ டு யூஸ் சொல்லி. ஸோ அப்போ வந்து யூ கேன் லாகின் பண்ணும்போது உங்க ஏடிஎல் கோடு தான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். உள்ள போயிட்டு நீங்க உங்க பாஸ்வேர்டு வந்து மாத்திக்கலாம். அடுத்தது நீங்க வந்து பண்ண வேண்டியது, சப்போஸ் லாகின் ஆகல அப்படின்னா நீங்க query கிரியேட் பண்ணலாம். இப்போ ஜெம்முக்கு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி போயிட்டு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதே இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஏடிஎல் டேஷ்போர்ட் queriesன்னு சொல்லி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அவங்க வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ், அதாவது 2019 மார்ச்ல செலக்ட் ஆன ஸ்கூல்ஸுக்கு 3437 லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கூல்ஸுக்கு மட்டும் ஏடிஎல் கோட் வந்து ஃபார்மேட் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ query directly right now. அந்த செஷன் முடிஞ்ச உடனே அதில் உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, வில் ஹெல்ப் யூ. ஸோ ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜ்ல நீங்க பண்ண வேண்டியது ஸ்கூல் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஸ்கூல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அதில் வந்து உங்கள் ஸ்கூலோட பேசிக் ஏடிஎல் கோடு, யூடைஸ் கோடு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, என்ன டேட்ல நீங்கள் ஃபண்ட் ரிசீவ் பண்ணீங்க, என்ன டேட்ல லேப் இனாகிரேட் பண்ணீங்க, இந்த டீடைல் எல்லாமே கேட்பாங்க. லேபோட 3 ஃபோட்டோ, இந்த மாதிரி டீடைல் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டில் 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். ஒன்று வந்து ராமநாதபுரம், இன்னொன்று விருதுநகர். நீங்கள் ராமநாதபுரம் அல்லது விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்டா கேட்ட இடத்துல எஸ்ன்னு கொடுக்கணும், மீதி எல்லாரும் வந்து நோன் கொடுத்துருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அட்வைசரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்க ஸ்கூலுக்கு அட்வைசரி மெம்பர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணணும், அட்வைசரி கமிட்டி செலக்ட் பண்ணணும். இந்த கமிட்டி யார் யார் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஹெச்எம், ஏடிஎல் இன்சார்ஜ், ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், பிடிஏ மெம்பர்ஸ், அதை தவிர உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் அட்வைசரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அவங்களோட பேசிக் டீடைல்ஸ், நேம், யார் என்ன பண்றாங்க, ஃபோன் நம்பர், இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்தது பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வெண்டர் தவிர வேற யாராவது என்ஜிஓவோ இல்லை வேற ஏதாவது நியர்பை கம்பெனிஸோ இல்லை உங்க ஸ்கூலோட அலுமினிஸ் வந்து உங்களுக்கு கம்பெனி வச்சிருந்து என்டர் பண்ற ஹெல்ப் பண்றாங்க அந்த லேப்க்கு அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆர் ஒன்லி கம்பெனிஸ், நாட் இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல்ஸா இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள மென்டர்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டூடெண்ட் அம்பாசிடர். நீங்க பார்ட்னர்ஷிப்பும் மென்டர், அதாவது கம்பெனியா இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப் போடுங்க. எய்தர் இட் கேன் பி அனதர் ஸ்கூல், இன்னொரு காலேஜா கூட இருக்கலாம். மென்டர் வந்து இண்டிவிஜுவல், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரோ இல்லை இன்னொரு ஸ்கூலோட ஏடிஎல் இன்சார்ஜோ, இல்லை உங்க ஸ்கூலுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாராவது மென்டர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, இல்ல ரோட்டரி, லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி விஷயத்துல இருந்து மென்டர்ஸ் வராங்க அப்படின்னா யூ கேன் ஆட் தெம் அஸ் மென்டர்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனா வரும்போது பார்ட்னர்ஷிப் ஆகும், ஒரு இண்டிவிஜுவலா வரும்போது மென்டர் ஆகும், நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ். உங்க ஸ்கூல்ல இருந்து இந்த லேபுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து ரொம்ப நல்லா ப்ராஜெக்ட்ஸோ சயின்ஸ் விஷயமா நிறைய பண்ணக்கூடிய, இனோவேட்டிவா பண்ணக்கூடிய பசங்களை ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ்னு ஒரு 3 அல்லது 4 பேர், கோஎடா இருந்ததுன்னா 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ், கேர்ள்ஸ்குள்ளோ பாய்ஸ்குள்ளோ இருந்தா 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா யூ கேன், 4 பேர்ன்றது மினிமல், அதுக்கு மேல இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மந்த்லி ரிப்போர்ட் சப்மிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஐ ஷோ யூ a வீடியோ. ஓகே, நான் இப்போ மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்றது மட்டும் ஐ ஷேர் மை ஸ்கிரீன் நவ. ஓகே, so I'm just playing my YouTube video here. ஓகே, ஸோ மந்த்லி ரிப்போர்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன டேட்ல நீங்க இனாகிரேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் டீடைல்ஸ்ல போடுறீங்களோ அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க இனாகிரேட் பண்ணல, லாக்டவுனால இனாகிரேஷன் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மினிமலா ஒரு 4 டீச்சர்ஸ், ஒரு 10 ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங், சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சு பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். ஆர் விர்ச்சுவலா கூட நீங்க லேப் இனாகிரேட் பண்ணிடலாம்.
இனாகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போதைக்கு நீங்க ஆக்டிவிட்டி இப்போ ஆன்லைன்ல ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணலாம். சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த எல்லா வேல்யூஸ் 0ன்னு போட்டு நீங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன டீடைல்ஸ் என்டர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ரிப்போர்ட்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் மந்த்ல இப்போ வந்து லாக்டவுன் இல்லாம நார்மல் டைம் அப்படின்னு ஒரு பட்சத்தை சொல்றேன். இப்போ வந்து நவம்பர் மந்த். ஸோ நவம்பர் மந்த்ல வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 40 பசங்க வந்து 4 வாட்டி வந்தாங்க. 7th ஸ்டாண்டர்ட் 40 பசங்க 3 வாட்டி வந்தாங்க. 8th ஸ்டாண்டர்ட் 40 பசங்க வந்து 5 வாட்டி வந்தாங்க. அப்படின்ற பட்சத்துல எத்தனை பசங்க வந்தாங்க, எத்தனை வாட்டி வந்தாங்கன்றதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் எடுக்கும். எக்ஸாம்பிள் 6th ஸ்டாண்டர்ட்ல 40 பசங்க 4 வாட்டி வந்தாங்க அப்படின்னா இங்க டோட்டல் ஸ்டூடெண்ட் கவுண்ட் வந்து 160. 40 × 4 அப்படின்னு கணக்கு எடுத்து. ஸோ அப்படி வந்து இங்க ஸ்டூடெண்ட் கவுண்ட் போடணும். அடுத்தது அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், வேற ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லேப் விசிட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் வந்தாங்க, எத்தனை வாட்டி வந்து, சப்போஸ் 2 வாட்டி வந்திருந்தாங்க அப்படின்னா 10 பேர், 10 × 2 20 அப்படின்னு போடலாம். இல்ல ஒரு வாட்டி தான் 20 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா 20 போடலாம். அடுத்து இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதர் உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல உங்க டீச்சர்ஸோட பசங்களா இருக்கலாம், இல்ல ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஹோம்ல இருந்தோ வரக்கூடிய பசங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல உங்க ஸ்கூலோட அலுமினி, அதாவது உங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்போ வந்து வேற காலேஜ்லயோ இல்ல வேற ஸ்கூல்லயோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் தே கேன் கம். அடுத்தது ஏடிஎல் ஒர்க் ஷாப்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்க் ஷாப்போட கவுண்ட் 5 ஒர்க் ஷாப், 2 ஒர்க் ஷாப், 1 ஒர்க் ஷாப், 0 ஒர்க் ஷாப் அப்படின்றத நீங்க போடலாம். அடுத்து மென்டரிங் செஷன், ஏடிஎல் எக்ஸிபிஷன் இனோவேஷன், இதெல்லாம் வந்து நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவுண்ட் போடணும். 2 பண்ணோம், 1 பண்ணோம், பண்ணல அப்படின்னு. ஸோ நீங்க பாக்ஸஸ் எதுவுமே எம்டியா விட முடியாது. சப்போஸ் நீங்க எதுவும் பண்ணல அப்படின்னா 0 என்டர் பண்ணி நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் செஷன் கண்டக்ட். இந்த எத்தனை செஷன் ஒரு மந்த்ல டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்திருக்கீங்களோ அந்த கவுண்ட் போடணும். அடுத்தது இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ். இனோவேஷன் ப்ராஜெக்ட் டேக் இன் கம்யூனிட்டி. நீங்க வந்து சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட்லாம் யோசிக்காம எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அதை கவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கவுண்ட் எடுத்துட்டு டேக் இன் கம்யூனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம், அதை கொண்டு போய் ஒரு இடத்துல நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது டேக் இன் கம்யூனிட்டி. இனிஷியேட்டிவா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ரன்னிங் திஸ் மந்த்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இன்னும் முடிக்கல. சில ப்ராஜெக்ட் 2-3 மாசமா கூட நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இனோவேஷன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதோட கவுண்ட். நம்பர் ஆஃப் பேட்டன்ட் காப்பிரைட்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட கவுண்ட். சப்போஸ் பண்ணலன்னா 0. அடுத்து மந்த்லி கிராண்ட் மேனேஜ்மெண்ட். அந்த மந்த்ல நீங்க ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்ற அமௌண்ட் எந்த ஃபண்ட்ல இருந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க, கவர்மெண்ட் கொடுத்த அந்த பணங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட அமௌண்ட் போடலாம். ஆர் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து நாங்க செலவு பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபண்ட்ல அமௌண்ட்ல போடலாம். ஸோ இது வந்து 10 lakhs தனியாகவும் 2 lakhs தனியாகவும் போடும். கேபிட்டல், இது மந்த்லி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கும். அடுத்து மந்த்லி ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்னு வரும். ஸோ இது எல்லாமே நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு கடைசியா ஸோ என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கடைசியா வந்து எனி பிடிஎஃப் இமேஜஸ் ஆஃப் பில்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பண்ண எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு பில்ஸ் இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரே பிடிஎஃப் கம்பைன் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணணும். ஏன்னா நிறைய ஃபைல் செலக்ட் பண்ண முடியாது, நீங்க தனித்தனியா போட்டோ எடுத்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால அதை நீங்க வந்து ஒரு சிங்கிள் பிடிஎஃபா நீங்க கம்பைன் பண்ணிக்கணும். கம்பைன் பண்ணிட்டு நீங்க ஒரே ஃபைல அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் சப்மிட் பண்ணீங்கன்னா ஏடிஎல் மந்த்லி ரிப்போர்ட் நீங்க மாற்ற முடியாது. ஸோ நீங்க சப்மிட் பண்ண என்ன சப்மிட் பண்ணீங்கன்றது பார்க்கலாம், பட் யூ கேன் நாட் சேஞ்ச் த சப்மிட்டட் ரிப்போர்ட். ஸோ மேக் ஷுர் நீங்க வந்து சப்மிட் பண்ணும்போது டபுள் செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. அண்ட் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங், அதாவது எவ்ரி 3 months ஒன்ஸ், எவ்ரி குவார்டர்லி ஏடிஎல் கமிட்டி வந்து, அதாவது அட்வைசரி கமிட்டி வந்து மீட் பண்ணி ஏடிஎல் என்ன நடந்திருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி அந்த மீட்டிங்கோட மினிட்ஸை நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அது வந்து 3 months ஒன்ஸ் நம்ம பண்ணணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர் ஃபண்டுக்கு அப்ளை பண்றதை பத்தி சொல்ல போறோம். டைம் தாண்டி போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் செகண்ட் இயர் ஃபண்டோட நான் ஃபாஸ்டாவே சொல்லிடுறேன். இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க. இல்ல செகண்ட் இயர் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்பர் 2 அப்படின்றத சாட்ல போடுங்க. 2 அப்படின்னு சாட்ல போடுங்க. Tranche 2 பத்தி will explain. ஓகே,
ஆறுமுகம் சார், சாந்தி மேம், மோகன் சார், விஜயலட்சுமி மேம், சூப்பர். ஸோ ட்ரான்ஸ் 2 பத்தி ஐ எக்ஸ்பிளைன் நவ். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சூப்பர், நிறைய பேர் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஆர் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. சில ஸ்கூல்ஸுக்கு வந்து 2016-17 ஃபண்ட் வந்த ஸ்கூல்ஸுக்கு எல்லாருக்குமே செகண்ட் இயர் ஃபண்ட் 2019 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு வந்து எவ்ரி கரெக்டா இயர் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷத்துக்கான ஃபண்ட் வருமானா வராது. உங்களுக்கு வந்து சில ஸ்கூல்ஸுக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு இப்பதான் ஃபண்ட் வந்திருக்கும். முதல் வருஷம் ஃபண்ட் வந்திருக்கும், அதோட செகண்ட் இயர் ஃபண்ட் வந்து 3 இயர்ஸ் கழிச்சு தான் வந்திருக்கும். சில ஸ்கூல்ஸுக்கு அது வர ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சிருக்காது. ஸோ அதெல்லாம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ் 2 அப்படின்றது உங்க ஸ்கூலுக்கு 2வது வருஷம் ஃபண்ட் வரணும் அப்படின்னா முதல் வருஷம் ஃபண்டுக்கு நாங்கள் எப்படி செலவு பண்ணோம் நீங்க கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்தாதான் அதை செக் பண்ணிட்டு 2வது வருஷம் ஃபண்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த 2வது வருஷம் ஃபண்டுக்கு அப்ளை பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் ட்ரான்ஸ் 2. ஸோ இந்த ட்ரான்ஸ் 2 அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி நாங்க என்னெல்லாம் பண்ணிருந்தோம்னா 2வது வருஷம் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 80% ஆஃப் த ஃபண்ட் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது 12 லட்ச ரூபா வந்திருக்கு இல்லையா, இதுல 10 லட்ச ரூபாய் 80%, 2 லட்ச ரூபாய் 80% கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். அப்படி யூஸ் பண்ணிருந்தா மட்டும்தான் நீங்க செகண்ட் இயர் ஃபண்டுக்கு அப்ளையே பண்ண முடியும். சப்போஸ் நீங்க ஃபண்ட் யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். முதல் விஷயம். அடுத்தது உங்களுக்கு ஆக்டிவ் ஜெம் ஐடி இருக்கணும். இல்ல சார் நாங்க முதல்லயே வந்து ஜெம்முக்கு முன்னாடியே மெட்டீரியல் வாங்கிட்டோம், எங்கிட்ட ஜெம் ஐடி இல்ல அப்படின்னா பரவாயில்ல. இப்போ நீங்க ஜெம் ஐடிக்கு அப்ளை பண்ணி ஜெம் ஐடி வாங்கி ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களால செகண்ட் இயர் ஃபண்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஏடிஎல் டேஷ்போர்ட்ல மந்த்லி ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிருக்கணும். பிஎஃப்எம்எஸ்ல எல்லா எக்ஸ்பென்ஸும் நீங்க என்டர் பண்ணிருக்கணும். தென் உங்களுக்கு ஃபண்ட் வந்து மினிமம் 1 இயராவது ஆயிருக்கணும். ஏடிஎல் ஆப் இனாகிரேட் ஆகி மினிமம் 1 இயர் ஆயிருக்கணும். ஃபண்ட் வந்து மோர் தென் 1 இயர் ஆயிருக்கணும். ஏடிஎல் ஆப் இனாகிரேட் ஆகி அட்லீஸ்ட் 1 இயர் ஆயிருந்தாதான் you're eligible to apply for ட்ரான்ஸ் 2. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இந்த ட்ரான்ஸ் 2 அப்ளை பண்றதுக்கு? இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபார்மேட் லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மேட்ல எவ்வளவு ஃபண்ட் வந்தது, எந்தெந்த பேக்கேஜ் என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கணும், எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கோம், பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளோ அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு, இது எல்லாமே என்டர் பண்ணி நம்ம சைன் சீல் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். இதுல ஆடிட்டரோட ஸ்டேட்மெண்ட் சைன் தேவைப்படும். சப்போஸ் உங்க ஸ்கூலுக்கு ஆடிட்டர் இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்க ஸ்கூல்ல அக்கவுண்ட்ஸ் ஹெட் யாரோ அவங்களும் சைன் பண்ணலாம். அதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் கெட் இன் டச் வித் அஸ். அடுத்தது பிஎஃப்எம்எஸ்ல நம்ம எல்லா என்ட்ரிஸும் போட்டதுக்கு அப்புறம் 2 டாக்குமெண்ட் எடுக்கணும். ஒன்னு வந்து பிஎஃப்எம்எஸ் இஏடி கேஷ் புக், இஏடி 2-3 அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க எடுக்கலாம். அடுத்தது யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட், அதுவும் பிஎஃப்எம்எஸ்ல ஜிஎஃப்ஆர் லே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதுல நீங்க வந்து ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இந்த 3 டாக்குமெண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் சொல்லும். ஆனா நம்ம தனித்தனியா வந்து இதை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்தது பாரத் கோஷ், அதாவது நீங்க வந்து வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட் வந்து கவர்மெண்ட் பேங்கா இருக்கணும் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்டா தான் இருக்கணும். சப்போஸ் இதுல ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்னா அதை நீங்க மாற்ற வேண்டி இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் நீங்க query கிரியேட் பண்ணி தான் மாற்றணும். அப்படி மாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ல நீங்க வச்சிருக்க பேங்க் பேலன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து யூஸே பண்ண முடியாது. அது ₹1 கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட்டுக்கு அப்படியே திருப்பி கொடுக்கணும். ஸோ அப்படி திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க பே பண்ணணும். பே பண்றதுக்கு செலான், டிடி, ஆன்லைன் பேமெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருந்தது. செப்டம்பர் 2020க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செலானோ டிடியோ பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களோட அடல் டிங்கரிங் லேபோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூ நீட் டு கெட் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் டெபிட் கார்டு. எது கொடுக்குறாங்களோ அது. சில பேங்க்ல வந்து இன்டர்நெட் பேங்கிங் கொடுக்க முடியாது அப்படின்வாங்க, சில பேங்க்ல டெபிட் கார்டு கொடுக்க முடியாது சொல்லுவாங்க. ஸோ அதனால எந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல போய் பேசி இன்டர்நெட் பேங்கிங் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியும். அடுத்தது டாக்ஸ் எக்ஸெம்ஷன் சர்டிபிகேட். நீங்க பிரைவேட் ஸ்கூலா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரஸ்ட் ஆர் சொசைட்டில பேன் கார்டு ஆர் டாக்ஸ் எக்ஸெம்ஷன் சர்டிபிகேட் இருக்கும். அந்த சர்டிபிகேட் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃப்ரம் த ஸ்கூல், அந்த ட்ரஸ்ட் கீழே தான் எங்க ஸ்கூல் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தீங்கன்னா as we are a government school we don't have tax பே பண்ணணும், இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும், எங்களுக்கு எந்த ரூலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை நீங்க சைன் சீல் பண்ணி உங்க ஸ்கூல் லெட்டர் ஹெட்ல நீங்க டைப் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். இது சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது கிளாரிட்டி வேணும், இல்ல டாக்குமெண்ட் வந்து எங்களுக்கு இது கிளியரா இல்லைன்னு கேட்டாங்க சொன்னாங்க அப்படின்னா you have to edit the document and send it again. இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரான்ஸ் 2 வந்து உங்களுக்கு ஃபண்ட் வந்து இப்போ நார்மலி வந்து ஒரு 2 monthsக்குள்ள உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்ரூவ் ஆச்சுன்னா ட்ரான்ஸ் 2 ஃபண்ட் வந்துடுது.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ட்ரான்ஸ் 2. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் லாகின் டீடைல்ஸ் யூ நீட் டு கீப். ஒரு அடல் லேபா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 லாகின் மினிமம் இருக்கும். ஏடிஎல் டேஷ்போர்ட் லாகின், மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு email.gov.in, gem.gov.in 2 லாகின், அண்ட் பிஎஃப்எம்எஸ்ல 3 லாகின், டேட்டா ஆப்ரேட்டர், டேட்டா அப்ரூவர், அட்மின் லாகின். ஸோ இது முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.